காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் வத்த வச்சு காயலா. தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
ஆள் தான். பட் அப்போ அன்னைக்கு இல்லை, சந்திரசேகரங்கிற சார் இந்த அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரிப்போர்ட் பண்ணேன். என்னோட ரிலீவிங் ஆர்டரில் கூட ஒரு சின்ன கரெக்ஷன் வேணும்னாங்க. சரின்னு உடனே போய் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு 10th ஃபோர்னு ரிலீவ் பண்ண மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் அது எலிஜிபிள், அதனால் போட்டால் அதை ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் 8th போட்டு வாங்கி கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன். இப்படியே போச்சு. 2000 வரைக்கும் மேனுவலாக இருந்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருந்தோம் உண்மையாலும். இப்போ வந்து நியூக்ளியர் குடும்பமாக மாறிட்டோம். 2000 வரைக்கும் நம்ம இஷ்டம் தான். மூஞ்ச பார்த்தாலே வாங்கிக்கிட்டு காசை கொடுத்து அனுப்பிடுவோம். சில பேர்கிட்ட நான் வந்து ஆளை பார்த்துட்டே கேஸ் கொடுக்குறான்னு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட குறையுதுன்னு ஷார்ட் ஃபால் வந்து இப்போ அடுத்த நாள் வரும்போது ஞாபகம் பண்ணி அவங்கள்ட்ட விட்ராயல் போட்டு அந்த காசெல்லாம் எடுத்திருக்கேன். அப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணோம். நம்மளோட அந்த பேங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னா, சோமசுந்தரம்னு திருநெல்வேலிக்காரில் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம யூனியனிஸ்ட். நம்ம இந்த ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பற்றி ஃபேஸ்புக்கில் போடுவார். அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. நான் அந்த புக்கை படிக்கும் போது நான் வந்து ஏடிபியில் உட்காந்து வேலை செய்கிற அந்த ஞாபகம் அப்படியே வந்து, ஏன்னா அத்தனையும் அந்த ப்ரொசீஜர்ஸ் சிஸ்டம் இது சொன்னார். நான் அவரு கூட இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். சார் அது எது எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நிறையா படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம் எதுனே தெரியாது. என்கிட்ட அந்த புக்கு இல்லை. நான் கேட்டேன் அவன்கிட்ட, அந்த புக்கை கொடுங்க, நம்ம வந்து காப்பி எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போம், நாஸ்டால்ஜியாவாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவர்கிட்ட அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, எனக்கு டைமும் இல்லை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லாரும் நீங்கள் நம்மளாம் அனுபவிச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தவே கிடையாது. உலக வாழ்க்கையிலும் சரி, பேங்கிங்லேயும் சரி. நான் ஜாயின் பண்ணும்போது ராஜா சார் இருப்பார். ஆடிங் மிஷினில் ஒன்று ஆட் பண்ணி யூஸும். ஆமாம், ராஜா கொண்டாந்து கம்ப்யூட்டர் இது காட்டுறாரு, கால்குலேட்டர். எல்லா சிஸ்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மிஸ்டர் ஹாஜா தான். அவரை வந்து கொண்டாந்து அப்போ வந்து கால்குலேட்டரில் போட ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து லேப்டாப் கொண்டு வந்தார். பேங்க்லலாம் அப்புறம் வரும். முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம ஆஜா சார் தான். ஆஜா வந்து பர்ஃபெக்ட் மேன். ஒரு டிப்பிக்கல் வந்து டீச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்குன்னு நான் ரிட்டையர்மெண்ட்டில் பேசுகிறேன். உண்மை. இப்போ வந்து அவர் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட அடிப்படைகள்லாம் வந்து நிச்சயம் நல்லா இருப்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பேசும்போது கூட யாரோ சொன்னாங்க, சார் அவர் உட்காந்துட்டு விதவிதமாக பேனா வச்சுக்கிட்டு நீங்கள் தானே தயாளன் சொன்னார். அந்த ஏன்டி எவ்வளவோ பேனா இருக்குது, எல்லாம் பொட்டியில் இருக்குது. ஞாபகத்தமாக வச்சுக்கிற வழியாக அதை கொண்டாந்து எழுதுக்கணும், யூஸ் பண்ணணும் தெரியாது. அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா மிஸ்டர் ஆஜாட்ட தான் கேட்கணும். டேபிள் முழுக்க இருக்கும், எதை எப்படி செய்யணும்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வார். அவர் ஒரு இன்டர்னல் ஆடிட்டர். நம்ம இன்கம் டேக்ஸ்னா இன்கம் டேக்ஸில் கூட கேள்வி கேட்க மாட்டோம், அவர் கேள்வி கேட்பாருன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நானும் அந்த சர்வீஸில் நிறைய பண்ணியிருக்கேன். பிஆர்எஸ்எல் போனப்பெல்லாம் அவர் சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணல. ஒரு டோக்கன் அமௌண்ட் வாங்கி கட்டிட்டு அவ்வளவுதான் வந்து கணக்கு கட்டி முடிச்செல்லாம் இருக்கும். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் கூடலாம் வாங்கியிருக்காங்க. நான் யாரும் ரிலீவ் பண்ணுறதுல வாங்கினதை விட்டுடுவோம். நம்ம ஆனந்தை பற்றி சொன்னாங்க. அவர் ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட்டாக வருஷம் கொடுப்பாரு. ஒவ்வொரு வருஷம் இன்க்ரிமெண்ட், நாட் ஃபார் எவ்ரி 3 years 2 years. அதே மாதிரி கேசஸ் எல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து காட்டி கொடுக்கவே மாட்டோம், போட்டு கொடுத்துருவோம். சாரு தான் வந்து உட்காந்து மேஜர் ரிவிஷன் வந்தால் சார் வந்து விடிய உட்காந்துருக்கு, நான் மாடியில் உட்காந்து பேசுவோம். எத்தனையோ வந்து இந்த பேங்க்ல அதுக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கோம். மிஸ்டர் அனந்தகுமார் இருந்தார், ஏஜிஎம் பிரான்ச்சில் தான், ஒரே ஏஜிஎம் இந்த பிரான்ச்சுக்கு. அவர் இருக்கும் போது இந்த சர்வீஸில் உள்ள அந்த டிஸ்கிரிபன்சிஸ் எல்லாம் நிறைய இதை கரெக்ட் பண்ணோம். ஓவர் நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் இவர் வந்து ஹாஜா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி இது யாருக்கும் தெரியல. என்ன சம்பளம் வாங்குறோம், ஏன் வாங்கணும், ஏன் வாங்கலன்னு தெரியாது. எவ்வளோ பேருக்கு தெரியுமா அவங்க பெனிஃபிட் போய்கிட்டு இருக்கோம் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா பேசிக் நாலேஜே இல்லை. நாங்கள் மேனுவலாக பண்ணதுனால அவ்வளவும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற சங்கீதாவும் அழகும் தான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றி சொல்ல முடியும். வேஜ் டிவிஷன் வந்து அவங்ககிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிக்க, நம்ம போடுற ஃபிட்மெண்ட் கரெக்டானு தெரிஞ்சுங்க. அவங்க கொடுக்கறதே வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது பென்ஷன் பெனிஃபிட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா இன்டர்னல் திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி அவங்க அனுபவத்தை சொன்னீங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நானே பேசியிருந்தேன். என் தலைமையில் நடக்கணும் போட்டாங்க. ஆனால் எனக்கு தலைவர் அவர், அதனால் அவரை உட்கார வச்சுருக்கேன். இடையில எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கும், இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இடையில வேணால் வேறு ஏதாவது செய்தி இருந்தால் யாருக்காவது பதில் சொல்ல வேண்டியது தான் வந்து சொல்கிறேன். இப்போ உள்ள நம்ம இவர் வந்திருக்காரு டீச்சர், இது ஸ்டில் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர். அவர் வந்து லேட்டஸ்ட் இதை வந்து சொல்லணும்னு கேட்டுக்கிறார். ஆனால் நாங்கள் ரெனுமரேஷன் கொடுக்க மாட்டோம், ஃப்ரீயாக தான் டிப்ஸ் கொடுக்கணும். பெனிஃபிட்ஸ், பென்ஷனர்ஸ் பெனிஃபிட்ஸ், ஸ்டாஃப் பெனிஃபிட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும். அப்புறம் இன்னொரு வேண்டுகோள்,
இறந்து போனால் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் இறந்து போனாலே பிரான்ச்லேருந்து மேனேஜர் ஆச்சுட்டு நாங்கள் 10 பேர் போய் ஒரு ஆனர் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஸ்டாஃப் செத்து போனாங்களே, யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு மிகவே வருத்தமாக இருக்குது. நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுவேன், நம்ம என்ன பண்ண அட்டன் பண்ணோம். அதை வந்து நம்ம குரூப்பில் போடணும். இந்த டைமில் போகிறோன்னு போட்டால் நம்ம ஒரு குரூப்பாக போவோம், அவங்களுக்கும் மரியாதை நம்மளுக்கும் மரியாதை. அது செய்யணும்னு கோவிந்தமணி சார் கேட்டுக்கிறேன். நீங்கள் அடுத்தது சார் யார் விஜயரன் வந்து பேச போகிறாரு. தொடருவோம். மீண்டும் தேவைப்பட்டால் மீண்டும் வருவோம். 12 பேர் இங்கே வந்து வேலையில் சொன்னாங்க. 12 பேர். இன்றைக்கு இந்த 12 பேரில் 10 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கு அவர்களில் ஒருவர் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய கிளை செயலாளர், அதிகாரிகள் சங்கத்தினுடைய வட்டார செயலாளர். இப்போதான் முடிச்சுட்டு போன ரெஸ்ட் எடுக்கல, இப்போயும் இருக்கார். ஓய்வூதியர் சங்கத்தில் வெள்ளூருடைய அந்த மண்டல செயலாளர் திரு எஸ் விஜயரங்கன் அவர்களை தற்பொழுது பேச அழைக்கின்றோம். முதல் காரைக்காலில் 1980 ஜாயின் பண்ணும்போது ஒரு 10 பேர் கால் ஃப்ரம் வேலூர். நாங்கள் ஜாயின் பண்ண உடனே ஓல்டு மெம்பர்ஸ், ஐ மீன் சர்வீஸ் போட்டு தே காட் டான்செட். எவரிபடி இஸ் குவைட் நியூ. இதில் வந்து the only person of Haja is there, is the head clerk, T.K. Raghav. இவங்க தர மற்ற எல்லாருமே வெரி நியூ. அந்த காலகட்டத்தில் you won't believe we had a bitter experience, happy experience also. ஒரு 10 வருஷம் என்ன சர்வீஸ் போடுவோமோ அந்த சர்வீஸ் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அத்தனையும் நாங்கள் ஒரு வருஷத்துலேயே காரைக்கால் அனுபவிச்சிட்டோம். That time only the union is splitted. We had a very, very tough time. So, one side Bhavani Shankar, the other side Aja Staff Union, we are Rajaratnam group. So, ராத்திரியும் பகலும் நைட்டில் வந்து நாங்கள் ஒரு பேனர் வைப்போம், காலையில் வந்து இருக்காது. அத்தனை நிகழ்ச்சியும் நடந்தது. இதுக்கிடையில் காரைக்காலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேட் a very very happy experience. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பர்ச்சேஸ் பைக் எஸ்டி வண்டி காரைக்காலில் வந்து தான் நான் வாங்கினேன். தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பவானி சங்கர் தான் அது வந்து அந்த வண்டி வாங்குறதுக்கு நிறையா பிரதர் மூலமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் நான் ஒரு டேப் ரெக்கார்டு கொண்டாந்து வேலூர்ல இருந்து கொண்டாந்து அது ஒருத்தர் வந்து ஐ திங்க் நண்பர் தான் வாங்கினாங்க. அதை வந்து எல்லாரும் வரும்போதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து உடனே வண்டி வாங்கணும்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும். ஸோ யூ ஓன்ட் பிலீவ், எங்களுக்கு வந்து பவானி சங்கர் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் கேட் எல்லா வகையிலுமே லோக்கல் சொசைட்டி சைடில். அண்ட் இன்ஃபேக்ட் ஜெனரல் லெக்சர் அப்போ வந்து ராஜா தான் மெயின்டைன் பண்ணுவார். நாங்கள் அவர் போய் கிட்ட எட்டி பார்ப்போம். அவர் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். ஒரு சிட்டிசன் அப்புறம் கால்குலேட்டர் வந்து போட்டு அழைத்து இதில் போட்டு அழைத்து பென்சிலில் போட்டு கழிச்சு கூட்டி பண்ணிருப்பார். தற்செயலாக ஒரு வேறு சிட்டியில் மாறும்போது இட் ஹஸ் ஹேண்டட் ஓவர் டு பவானி சங்கர். யூ ஓன்ட் பிலீவ், டெபிட் கிரெடிட் 5 டிஜிட் ஒன்றா போட்டு பேலன்ஸு வித்தவுட் எனி பென்சில் பண்ணிட்டு உடனே பேலன்ஸ் பண்ணி இது சென்ட் வீக்லி. அந்த அளவுக்கு இஸ் மாஸ்டர் ஜீனியஸ் ஜீனியஸ். கணக்கு போட்டாரு. உள்ளபடியே சொல்ல போனோம்னா காரைக்காலில் மறக்க முடியாத ஒரு பிரான்ச் எங்களுக்கு. வந்து ஜாயின் பண்ணதில் நாங்கள் நிறைய அனுபவப்பட்டோம். நிறைய இன்னும் சொல்ல போனோம்னா காரைக்காலேருந்து என்னுடைய பர்சனல் டான்ஸர் எஸ்பி ராமன் நிறைய முறை போயிருக்கு பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ இடையில உடம்பு செல்லாம் இது டெம்பரரி டான்ஸரில் போயிருக்கேன். நிறைய டான்ஸுக்காக எஸ்பி ராமன் போய் பார்ப்போம். எஸ்பி ராமன் உங்களுக்குலாம் தெரியும். அப்போ டெரர்
வித்தவுட் பர்மிஷன் அப்பாயின்மெண்ட் பார்க்கவே முடியாது. அண்ட் மை செல்ஃப் பவானி சங்கர் அம்மனும் ஜெய்சல் யாரும் வந்தோம். 5 மணிக்கு போனோம். இஸ் நாட் அலோவிங். ஸோ அவர் வந்து எப்படி பர்மிஷன் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னாரு. பர்மிஷன் இல்லாமல் வந்தீங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தோம். The moment urinal split out on you won't believe the terror S.P. Raman came to our room, waited for 4 days. டெய்லி எங்களை கனெக்ட் பண்ணி இப்போ நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தேன், இங்கே வந்து ஸ்பிளிட் பண்ணாதீங்கன்னு அவ்வளோ போராடி இது பண்ணார். பட் இட் இஸ் நாட் ஒர்க் அவுட். ஏன்னா இவர் வந்தவொடனே டிஜிபி தெரியும் உங்களுக்கு. டிஜிபி வேதநாதன் வேலூர், அவர் ஒரு டெரர். அவர் சிஎல்ஆர் அவர் வந்துட்டார். அவர் வந்து எங்கள் ரூம் தான் தங்கி இந்த இதெல்லாம் பேசி பண்ணி இது பண்ணார். வித் திஸ் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அந்த ஷார்ட் பீரியட்லேயே வெரி வெரி லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தயாலன் ஆனும் டிடி ஆடுவோம் ஈவினிங்கில். அவசியம் விளையாடுவோம். எங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு. பிரான்ச்சு முடிஞ்ச உடனே ரூமுக்கு வருவோம், வாங்கிடுவோம். வருவாப்பா சார் சாட்டர்டே சண்டே ஆனால் தேட்டர் வேறு எங்கேயுமே சுற்றி தெரியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் ரவுண்ட் அடித்தோம், பீச் ஃபுல்லாக போயிட்டு வந்தோம். அந்த 4 இயர்ஸ் இருந்தால் அப்போ கூட போகிறேன் நாங்கள். பட்டாதாலும் ரகு டிகே ரகு இருப்பார். அவர் தான் கிளீன் கேஷ் எதாவது போட்டால் இந்த மாதிரி தான் பண்ணிப்பான், இந்த மாதிரி தான் பண்ணிப்பான், இப்படிதான் தப்பு பண்ணிப்பான், இப்படிதான் பண்ணிப்பான்னு பாரு. கடைசியில் பார்த்தா அவர் தான் சுற்றிட்டு போய் Anna is a very excellent, nice person. The human humanitarian consideration அதெல்லாம் பயங்கரம். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் கரண்ட் அக்கௌண்ட் தான் இருந்தேன். ஒரு பிக் கஸ்டமர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் டெபாசிட். செக் பண்ணது 10 போட்டுக்கோ 20 போட்டுக்கோன்னு. இப்போ எங்களுக்கு அது என்ன போட சொன்னாலே தெரியாது. சார் இது நீங்கள் தான் சார் ஃபுல்லாக தரோம் பிளாங்கெட் தரீங்கன்னா. அப்போ பியூ மேனேஜர் ஜானகிராம் சார் அவர் ஒட்டேருவார். சரிங்க நான் உள்ள அனுப்பிச்சு நான் பார்த்துருக்கேன். அவர் தான் எனக்கு முதல் சொன்னார், யார் எது கொடுத்தாலும் எழுதாதீங்க, கஸ்டமர் தான் எழுதி கொடுக்கணும். ஆனால் சின்ஸ் சில வேலையை கஸ்டமருக்கு வேறு வழி இல்லை, அவங்களுக்கு நல்லா உதவி பண்ண வேண்டியதாக இருக்குன்னு. யூ ஓன் பிலீவ் இந்த ஷார்ட் பீரியட்லேயே கஸ்டமர்ஸே என்னை கூப்பிட்டு பர்சனலாக நிறைய பார்ட்டி கொடுத்தாங்க. எனக்கே அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஷார்ட் பீரியட்லேயே ஈவன் நிறைய இங்கே வந்து மரக்காயிரம் சொல்கிறோம், அவங்க நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பர்மா பகுதியில் ஒரு தரியா ஒருத்தர் ஒரு முஸ்லீம் இருக்காரு. நல்ல கிளாத் வந்தால் ஏதாவது நியூ ஐட்டம் வந்தால் உடனே எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு சொல்லுவார். பேங்கை வந்து சொல்லிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி காரைக்காலில் ஹேட் என்ஜாய்டு வெரி லாட் வித் திஸ். ஜமுனாதன் எனக்கு இங்கே அக்கௌண்ட்டாக இருந்தார். இவர் இந்த பிரான்ச் மேனேஜர் அட் பிஹெச்எல் மூதாயிரம். இன்ஃபேக்ட் அவர் இன்னைக்கு வரதை கூட சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஏபிள் டு கம். ஸோ அவரும் எங்களுக்கு ரொம்ப கைட் பண்ணுவார். ஸோ எக்ஸலண்ட் பர்சன். அதே மாதிரி ராஜாராம் தெரியும், அக்கௌண்ட் இருந்தார். இல்லை எல்லாருக்கும் அவருக்கு வெறுப்பாக கூட இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. நிறைய விஷயத்தில் நான் சொன்னால் அவர் எடுத்துக்குவார். ஆனால் பிரான்ச்சில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார். அவர் வீட்டில் இருந்தால் என்ன வருவார், அதை மட்டும் தான் சாப்பிடுவார். அது கூட யார்கிட்டும் கொடுக்க மாட்டார், எதனா கலந்துக்கலாம். அந்த அளவுக்கு அவர் பெரிய. இப்போ அவருடைய சன் அந்த அளவுக்கு அவருடைய சன்னு தான் இப்போ ஜிஆர் சாமிநாதன். இன்னைக்கு தான் பவானி சங்கர் சொன்னார், ஹைகோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜி. அவருடைய சன் சாமிநாதன் பவானி சங்கர் சொன்னது எனக்கு தெரியும்.
இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களை எல்லாரும் சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் முடிந்த அளவுக்கு 1 or 2 years கேப் விட்டு ஏற்பாடு செய்தல். நாங்கள் இன்ஃபேக்ட் we are conducting this program in Vellore every year. So more than 200 people used to attend. ஸோ எஸ்பிஐ ஃபேமிலி வேலூர்னு சொல்லி நிறைய போட்டுருக்காங்க. குழந்தாஜி கூட எனக்கு வந்து நிறைய கேட்டார். டிஷர்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நிறைய கிஃப்ட் கொடுப்போம், வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நிறைய எஸ்பிஐ பென்ஷன்ஸ் பாலிசி பி இருக்குது, இன்சூரன்ஸ் பாலிசி. தெர் ஆர் சோ மெனி ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அகர்வால், வாசன், ஐகேஸ், இவங்கெல்லாம் ரெடி டு கம் அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணதுக்கு இன்ஃபேக்ட் தே வில் ஹேவ் சம் எக்ஸ்பென்ஸ் ஆல்சோ. யூ கேன் அப்ரோச் தம். இன்ஃபேக்ட் வேலூரில் லாஸ்ட் இயர் ஒரு 3-4 மாதம் கண்டக்ட் பண்ணேன். வெரி குட் ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் இந்த கிஃப்டெல்லாம் அவங்க தே அரேஞ்ச் தெம்செல்ஃப். வேறு எதுனா நாங்கள் லஞ்சே அரேஞ்ச் பண்ணுறதுனால நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணுறதுனால அவங்கள வாடான்னு சொல்லுவோம். ஸ்டில் தேர் ஆர் பீப்புள் ஆர் வெரி லைன். மோகன் உங்களுக்கு ஏபிடி சென்டர், மோகன் ஐ ஃபவுண்டேஷன், Agarwal, they are ready to offer some benefits also. In fact, policy fee of cataract 45,000 extra achana kuda with my personal interference I used to reduce even 10,000, 12,000. You won't believe. Compel பண்ணி அவர் போட வச்சு he has claimed 23 lakhs. காலேஜ் ஃபீ அவர் கண்டிப்பாக போட சொல்லி எஸ் கிளைம்டு 23 lakhs. ஸோ அதனால் உங்களுடைய அனைவரும் நான் முடிய தாழ்மையை கேட்டுக்கிறேன். இந்த பாலிசி ஃபீ இன்சூரன்ஸ் பாலிசி வரும்போது கண்டிப்பாக போடாமல் இருக்காதீங்க. மனுஷனுக்கு எப்போ எது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ பர்சனலி ரிக்வஸ்ட் எவரிபடி 30,000 மேக்ஸிமம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாதாரணமாக சாப்பிட போனால் கூட நிறைய செலவு பண்ணிடுறீங்க. பின்னாடி வந்து ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பின்னாடி வாரியர்ஸ்க்கு நம்ம தொந்தரவு பண்ண வேண்டியது. நிறைய ஃபேமிலி இன்ஃபேக்ட் செலவு பண்ணிட்டு போட முடியாமல் இப்போ வந்து கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் ஐ ரிக்வஸ்ட் எவரிபடி இன்சூரன்ஸ் பாலிசி பி நவம்பரில் வரும், ஜனவரி 15th போடணும். அது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போடுங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யுவர் இட்ஸ் ஸ்பவுஸ் அண்ட் பென்ஷன்ஸ் ரெண்டுக்கே எலிஜிபிள். அண்ட் மோரோவர் பென்ஷன்ஸ் பேப்பர்ஸு ஸ்பவுஸ் நேம்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களோட ஃபோட்டோ இருக்கா, இதெல்லாம் இஆர்எஸ் கொடுத்துறீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் இப்போவே நீங்கள் இருக்கும்போதே பார்த்துட்டீங்கன்னா லேட்டர் அவங்களுக்கு பெரிய நிறைய பிரச்சனை ஹேண்டில் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியல. ஹைலி டாப்பஸ்ட் ஏஜிஎம் லெவலில் இருந்திருக்காங்க, சிஎம்ல வந்துருக்காங்க, ஒன்றுமே தெரியல. ஐ மைசெல்ஃப் வாண்டட் எப்படி இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கூட சொல்ல விஷயம் தெரியலையே, நம்மளும் கல்யாணங்கள டவுட்டு. அவங்க மூலியமாக நம்ம வளர்ந்து வந்தோம். அப்புறம் தெரியுது ஒன்லி அவங்க வந்து நேரே கான்செப்ட் பண்ணல, தெரிஞ்சுக்கிறது விருப்பப்படல. இது நம்ம லேட்டஸ்ட் எஸ்பிஐ ட்ரிபியூட் இருக்குல்ல ஜெர்மன்ஸ், அது இன்ஃபேக்ட் நிறைய பிரான்ச் பேருக்கு தெரியல, நிறைய பிரான்ச் பேருக்கு தெரியல, பென்ஷன்ஸுக்கும் தெரியும். அதனால இந்த பென்ஷனஸ் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பென்ஷனஸ் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஏதாவது நடந்தால் உடனே தெரியப்படுத்தி ஈவன் பென்ஷன் அசோசியேஷன் இருந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் branch head or whoever representing 30,000 with the condolence letter there to come and honor them. So அதை வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் த ரைட் ராய். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு பிரான்ச் மேனேஜர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஏதோ ஒர்க் இருந்தால் வர முடியல. இவங்க ஒரு பிவி மேனேஜரை சொல்கிறார், அவருக்கு அந்த சர்க்குலர் பற்றி படிக்கவும் தெரியல, படித்த பாருன்னு தெரியல. இல்லை அந்த சர்க்குலர் இது ரொம்ப முக்கியம் இல்லை, தெரியல அவருக்கு. சார் எனக்கு ஐநோ சர்க்குலர் விசேஷம் மறுநாள் மத்தியானம் சாப்பிட வீட்டில் போயிடுவோம், சாப்பாடு சாப்பிட போயிடுவோம். அப்போ என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணார், இந்த வாரம் நம்ம போவோம் ரெடியாக போனோம், அடியேஸ் வந்துச்சுன்னாரு. சரின்னு போயிட்டோம். போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த சாட்டர்டே திருப்பி கூப்பிட்றேன், சார் வாங்க சார். ஏன் யாருன்னு, நான் அந்த நமக்கு பார்ட்டிக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சேன் சார்,
ஒரு அமௌண்ட்டு தான் போயிருக்கு, பாக்கி அமௌண்ட்டு பத்திரமா இருக்குது, வாங்கன்னு 2வது தடவை கூப்பிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய நண்பர். இன்றைக்கு இந்த விழாவுடைய சிறப்பிக்க வந்து இருக்கின்ற நண்பர் ஏ பாண்டித்துரை அவர்களை வாருங்கள். ஓய்வு பெற்ற நமது நண்பர்களை வைத்து மிக அருமையாக சங்கமம் என்று உருவாக்கி, அந்த சங்கமம் என்றால் என்ன என்பதை இன்று நல்ல தெளிவுபடுத்தியிருக்கிறார் நமது அமர்ந்து கொண்டிருக்கும் திரு ஹாஜா சார் அவர்கள். நான் 1992 இந்த பிரான்ச்சில் சப்ஸ்டாஃபாக இருந்து ப்ரொமோஷன் ஆகி இங்கே வந்தேன். 92 இங்கே வந்தேன். நான் சப்ஸ்டாஃபாக இருந்து வந்ததுனால எனக்கு வேலை வந்து முழுமையாக தெரியாது, ஒரு அரைக்குறைமாக தான் தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வேலை கற்றுக்கிட்ட யார்கிட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஹாஜா சார், 2வது குழந்தை, 3வது வந்து நம்ம மாருதி நாகராஜன், அவர் ராஜ கணபதி, ஞானசரு, எஸ்ஜிபி, இந்த மாதிரி ஒரு குரூப்பு எல்லாம் ரொம்ப தெளிவாக்கி விட்டு போயிட்டாங்க. நல்ல தெளிவாகி அங்கே போய் இங்கேருந்து 2.5 வருஷமோ 3 வருஷமாக தான் இருந்தேன். போயிட்டு அங்கே பிஃபார்மு வீக்லி எல்லாம் போடுற அளவுக்கு என்னை வந்து உருவாக்கி விட்டு இருந்தாங்க. அங்கே வீக்லி போடுறதா இருந்தால், பிஃபார்ம் போடுறதா இருந்தால் காரைக்கால்லேருந்து அந்த பாண்டித்துறையை கூப்பிட்டு போட சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலைமை உருவாக்கி கொடுத்தது இந்த காரைக்கால் பிரான்ச்சு. அதுக்கு காரணம் அவர் தான். எல்லா சீட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, பாண்டித்துறைக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்ததுனால லீவ் ரிசர்வ்னு இருக்கு. யார் லீவு போடுறாங்களோ அந்த சீட்டில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அது எல்லா வேலையும் கற்றுக்கலாம். இது கரண்ட் அக்கௌண்ட்னா 6 மாதத்துக்கு அதெல்லாம் இருக்கணும், 3 மாதத்துக்கு அதெல்லாம் இருக்கணும், சேவிங்ஸ் பேங்க்னா அதெல்லாம் இருக்கணும். ஆனால் எல்லா சீட்லையும் ஒரு நாளைக்கு இப்போ எஸ்பியில் உட்கார ஒரு நாளைக்கு கரண்ட் உட்கார சொல்லுவார், ஒரு நாளைக்கு மேலே மாடியில் செக் கிளியரில் உட்கார சொல்லுவார், கிளியரிங் செக்கில். இந்த மாதிரி எல்லா இதையும் விட்டு ரொம்ப அருமையாக இதுன்னு விட்டாங்க. ஒரு தடவை ஒரு சின்ன சம்பவம், அதாவது ரொம்ப ஒரு புண்ணியஞ்ச ஒரு நல்ல மனுஷங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யாருடைய இதைக்கும் அவர் வந்து எல்லாரும் உருவாக்கி சிற்பியாக தான் ஆக்கியிருக்காரு. இன்றைக்கி அதை சொல்ல வேண்டியது என்ன சொல்கிறேன் என்னன்னா, நானும் ஆஜா சாரை லீவ் ரிசர்வில் இருக்கிறேன். எல்லாரும் உட்காந்து யார் யார் வந்திருக்காங்க யார் யார் வரல அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாண்டித்துறையை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. பாண்டியனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. யார் யார் மேலே கிளியரிங்கில் ஆள் இல்லை, எஸ்பியில் ஆள் இல்லை அப்படின்ட்டு. சரி உட்காந்துக்கிட்டு இருக்கையில அப்போ ஃபேன் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ உள்ள ஃபேன் தான் சின்னோண்டா இருக்குது. அப்போ மண்டை மார்க்கு தான் தண்டி இருக்கும், விழுந்துச்சுன்னா மண்டை சிதறி போயிடும். அது கலண்டு கரெக்டாக 2 பேர் டேபிளையும் விழுத்தா சார், கரெக்டாக 2 பேர் நடுவில் சென்டரில் விழுது. ஒன்று அவர் தலையில் விழுந்துருந்தா அவர் காலியாக இருக்கணும், என் தலையில் விழுந்துருந்தா எங்களையாக இருக்கும். அவருக்கு லேசாக மட்டும் அடி கன்னத்திலே கையிலேயே கிழிச்சு பிடிச்சி. அவர் மிஸ்டர் கண்ணன் ஒரு சார் இருந்தார். பார்த்துட்டு சொல்லிட்டு நீங்கள் 3 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு லீவ் எடுத்துக்கிட்டார். 3 நாளில் ஓடியாட்டார் கட்டு போட்டு சரியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்மளாம் எனக்கெல்லாம் கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, அப்படியே எங்கள் அப்பா போதும்டான்ட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணார். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு குஞ்சிதபாதம் சார் எல்லாம். இப்போ நம்ம வந்து இப்போ எப்படின்னா, பேங்க்கில் ஜாயின் பண்ணோடனே கேஸ் ஆஃபீஸராக போயிடுறாங்க. பேங்க்கில் ஜாயின் பண்ணோடனே 8 வருடம் கழித்து இங்கே வந்து டிப்டி கேஷியர் கிடச்சி. டிப்டி கேஷியர் எல்லாம் அப்போ 33 வரை 34 பேரை இங்கே ஒர்க் பண்ணோம். ஒரு நாள் டிப்டி கேஷியர் பார்த்ததுக்கு காலையில் 10 மணிக்கு ப்ரெட்டு காஃபி பார்த்து சொல்லு, ஸ்நாக்ஸ் சொல்லு அப்படின்ட்டு. சாயந்தரத்துக்கு முன்னாடி ஏத்தாப்பில் பழைய பிரான்ச்சுக்கு ஏத்தாப்பில் சோலா ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கறி கோழிக்கறி இருக்குல்ல, அதை கிரில்னு சொல்லுவாங்க, அடுப்பில் போட்டுக்கிட்டு அதுக்கு பார்ட்டி வைடா அப்படின்னாங்க. அதுக்கும் வச்சோம். ஒரு நாள் ஆக்டிங் கிடச்சதுக்கு அப்போ எவ்வளோ 10 ரூபாய் என்னமோ தான் அலவுன்ஸ், வந்து 10 ரூபாய் என்னமோ தான் ஒரு நாள் அலவுன்ஸு. இப்போ என்னடாங்கன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணோடனே கேஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. பரவாயில்ல, வாழ்க்கை வளமுடன். அந்த அளவுக்குலாம் நல்லா இது பண்ணாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்து நல்லா வேலை இருந்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பிஎம்எஸ்ல 6 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே இல்லாத மகிழ்ச்சி. காரைக்கால் பிரான்ச்சில் எல்லா நண்பர்களும் எல்லாருமே நல்லா ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. என்னுடைய மாமனாருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, என்னுடைய மதருக்கு வந்து கேன்சர். நான் அடிக்கடி இங்கேருந்து கோட்டிச்சேரியில் வீடு பார்த்தா அன்னை கலியமூர்த்தி அண்ணன் தான் வீடு பிடிச்சி கொடுத்துருந்தார். நம்ம கலியமூர்த்தி அண்ணன் இங்கேருந்து வாரம் போகிறதுல எனக்கு எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஆகிடுச்சு. சரிட்டு அப்புறம் குழந்தராஜ் சாரை பிடிச்சி எனக்கு எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் போயிட்டு நம்ம எஸ்பி ராமன் சாரை பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதத்தில் பேசி அடித்து வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு 1 மாதமாக ரிலீவ் பண்ணலை. ஒரு நாள் மத்தியானம் மேலே நல்லா கேளுங்க,
கொஞ்சம் இதை மத்தியானம் மேலே சாப்பிட்றது போனோம். எனக்கு லேசாக ஏதாவது பிரச்சனை பழைய ரெக்கார்டு மாதிரி சுற்றி விட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் ஆரம்பிச்சிடுவேன். மேலே போனோடனே யாரோ இவர் கழிவு சார் சார் ஒரு சிறிய விண்ணப்பம் சார், எஜிபி, குஞ்சித பாதம், குழந்தராஜ் சார் எல்லாருக்கும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ வந்து அறநாயங்களை முடிச்சுட்டு அறநாயங்களுடைய மிக பொறுப்பில் ஒரு நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருக்கேன். இருக்கிறேன். என்னை வந்து கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து விஜய் கட்சியில் சேர சொல்லி தொடர்பு கொண்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் இளைஞர் கிடையாது, எனக்கு வயசு இப்போ 66 67 வயசாகிடுச்சு. இனிமேல் நம்மளால் வந்து ஒரு கட்சி மாதிரி அது வளர்ந்து பெரியவருக்கு அதுக்குள்ளே மண்டையை போட்டுருவேன், அதனால் இருக்கிறபடியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த இரண்டாவது உடஞ்சதுக்கு பிறகு முக்கியமான அளவு தொடர்பு கொண்டாங்க. நீங்கள் வாங்க, நல்லா அதாவது நல்லா செலவு பண்ணுறேன். நான் இப்போ சர்வீஸில் இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். அது நீங்கள் எல்லோரும் வந்து நாங்கள்லாம் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் இந்த கெட் டுகெதருக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சர்வீஸில் இருக்கிற நீங்கள் எல்லாம் ஈடுபாடாக இருந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு நன்றியோட உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கடந்த வாரம் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து எல்லா பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாருக்காவது தெரியுங்களா? எங்கள் தலைமுறை வேற, உங்கள் தலைமுறை மாதிரி கிடையாது. நாங்கள்லாம் நூடுல்ஸ் வரதுக்கு முன்னாடியே வளர்ந்துட்டோம், வீடியோ கேம் வர்றதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சிட்டோம், வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஸ்டேட் பேங்க்கில் நாங்கள் வேலை பார்த்தவங்களும் சரி, இப்போ வேலை பார்க்குறவங்களும் நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தில் தான் நம்மளாம் ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்குறோம். இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. உங்களில் இப்போ வேலை செய்கிற யாருக்காவது நாங்கள் வேலை செஞ்சதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அது கொஞ்சம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் வெளியில் ஜாப் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சு நல்லா இருக்கீங்க. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி இன்னைக்கு பேசணும்னு நினச்சது, லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரகாஷ்ங்கிறவர் HCL கம்பெனியில் குளோபல் ஹெச்ஆர், அவர் டைரக்டர் ஆஃப் ப்ரொமோஷன் ஆனார். நானும் ஒரு HR கன்சல்ட்டுங்கிறதுனால வி ஹேட் எ நைஸ் கெட் டுகெதர் ஃபார் ஹிஸ் ப்ரொமோஷன் அஸ் எ டின்னர். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஜெனரேஷனில் எஸ்பெஷலி பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ப்ரொஃபஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். 20-22 வயசு எலிஜிபிலிட்டியில் சேருவீங்க, 60 வயசில் மாலையை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ ட்ரீட் ப்ரொஃபஷன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதை விட்டுட்டு பேங்க்கு என் தலையில் தான் ஓடுதுன்ட்டு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட். உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் பேங்க்கு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டோ உங்கள் குடும்பத்தை பார்க்காமலோ பேங்க்குக்கு உழைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து 8 வருஷம் ஜெனரல் மேனேஜரோட ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், 3 ஜெனரல் மேனேஜருக்கு இருந்திருக்கேன். லைசன்ஸ் ஆஃபீஸராக 4 வருஷம் நிறைய DMD MD சேர்மன் கூட பழக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் முக்கியம். அதுவும் லேடிஸ் ஸ்டாஃபாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு கடமைகள் ஜாஸ்தி. இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி வேலையை பிரிச்சுக்கிறதுலாம் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்த்தாலும் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபு தான் காஃபி போட்டு கொடுக்கணுங்கிறதெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வர்றது என்னென்னா, ஜாபில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை தயவு செய்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் பேச ஆரம்பிக்கக்குள்ளே போன வாரம் நடந்த மீட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எதுக்காக அந்த மீட்டிங்னா, ஒரு எமர்ஜென்சி மீட்டிங். அந்த மீட்டிங்கில் எல்லா பேங்க் சேர்மனும் இருந்தாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து ஸ்டேட் பேங்கோட DMD என்டையர் ஆப்ரேஷனோட ஹெட். அவர்கிட்ட பேசக்குள்ள கிடைச்ச தகவல் தான் இது.
உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏஐ தெரியும், சாட் ஜிபிடி தெரியும். லேட்டஸ்ட்டாக ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு சாஃப்ட்வேர், அவங்க அந்த சாஃப்ட்வேரை எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ப்ரோக்ராமில் உள்ள பக்ஸ், ஏதாவது குறைகள், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராமை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்கல. அந்த ப்ரோக்ராமில் ஒரு சில பகுதியை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ண பகுதியை எப்படின்னாக்கா, அதை பேங்கிங் செக்டருக்கு யூஸ் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்கோட ஆப்ரேஷன், என்டையர் ஆப்ரேஷனுக்கும் உபயோகப்படுத்துகிற சாஃப்ட்வேரில் என்னென்ன குறைகள் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாதங்கள், ஏன் வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனியில் டெவலப் பண்ண கிளவுட் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரு 15 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி வந்து டபுள் சைட் நைஃப், அந்த மாதிரி பார்க்கக்குள்ள இப்போ வருத்தப்படுறாங்க. எப்படின்னா, இந்த திருடப்பட்ட ஹேக் பண்ண பகுதியை வச்சு உலகத்தில் உள்ள எந்த பேங்கிங் ஆப்ரேஷனையும் ஹேக் பண்ண முடியும்ட்டு, அதை வச்சு தான் இன்னைக்கு போன வாரம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது, ஆசைப்படுறதுல என்னென்னா, ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை வாழ்கிறோம். வாழ்க்கை நம்ம கையில் இருக்குள்ளே வாழ்ந்துடணும். அதனால் தயவுசெய்து உங்களோட உடல்நலத்தை நல்லா பார்த்துங்க. ப்ரொஃபஷனில் தயவுசெய்து நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு சரின்னு பட்டு பேங்கிங் நாம்ஸில் உள்ளதை மட்டும் எடுத்து செய்யுங்க. அதிகப்படியான ஆர்வமெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் சரியாக போகிற வரைக்கும். ஒரு தவறுன்னா அத்தனை கை விரலும் உங்கள் பக்கம் தான் ஆகும். இதே கோட்டிச்சேரி பிரான்ச்சு மேனேஜரை கூப்பிட்டு திருச்சி மாடியூலில் மாலை போட்டு கௌரவப்படுத்துறதும் உண்டு. அதே மேனேஜரை 25 நாள் கழித்து சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே சிபிஐ என்கொயரி பண்ணதும் நடந்துச்சு. இதெல்லாம் நிறைய பார்த்ததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வளர்ந்து வர்றீங்க. உங்கள் உலகம் வேறு, எங்கள் உலகம் வேறு. நாங்கள் பார்த்த உலகம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்க உலகம் ரொம்ப புதுசு, நெஜரே கிடையாது. திருச்சி மாடியிலேயே ஒரு ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சுக்குள்ளே கம்ப்யூட்டர் போனது எதுனாக்கா அது கோட்டிச்சேரி பிரான்ச் தான். 678 நான் பர்ஃபார்மிங் ப்ரொட்டோஷிப்பில் அக்கௌண்ட் இருந்தது. 67 எல்லாம் மேஜிக் நம்பர், மறக்க முடியாது. நான் உடனே இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணுங்கிறது முடிவு பண்ணுறீங்கன்னா, மற்ற பேங்க்கில் இருந்து நோட்டீஸ் சைட் வாங்க வராங்க, அதை வெரிஃபை பண்ணி கொடுக்க முடியல. அந்த நேரம் ஹாஜா இல்லை. நான் ஹாஜாவோட உறவினர் ஸ்டார் கம்ப்யூட்டர்னு வச்சுருந்தேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், பண்ணலாம் சார், நான் பண்ணி கொடுக்குறேன்னாரு. ஆனால் நம்ம சொர்லாக்ஸில் ஒத்துக்கலை. டிஜி வர சொன்னார், போய் சொன்னதும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கு. நான் உங்ககிட்ட புதுசாக ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, யார் எவ்வளோ புகழ்ந்தாலும் பரவாயில்ல, எது கரெக்டாக புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது பிரகாரம் வேலை பாருங்கள். எப்போதும் யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியாவில் உள்ள பேங்க்லேயே ஸ்டேட் பேங்க் மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டாஃபை கொரி பண்ணுறது எந்த பேங்க்கும் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட் பேங்க் சார்பில் நான் ரிசர்வ் பேங்க் போவேன். எல்லா பேங்க்கும் வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பேங்க்கில் தான் அவ்வளோ கம்ப்ளைண்ட்டுக்கும் பதில் போட்டதெல்லாம் வச்சுட்டு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நான் கேட்பேன், உங்கள் பேங்க்லலாம் கம்ப்ளைண்ட்டே வர்றதுலையானு. சார் அதெல்லாம் நாங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. பட் ஸ்டேட் பேங்க் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி ஆஸ் ஏ உமன், எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் சொல்கிறேன். அது முடிஞ்சால் வாங்கி படிங்க. லீன் இன், LEAN, லீன் இன். இந்த புக்கு எழுதுனது ஷெரைல் ஷான்பர்க் அப்படிங்கிறவங்க. இவங்க இப்போ மெட்டா, அப்போ ஃபேஸ்புக், அதோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். அவங்க இந்த புக்கில் அழகாக ஒரு பெண் தன் குடும்பம், தன்னோட லட்சியம், தன்னோட வாழ்க்கை, இது 3ஐயும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. லீன் இன் அந்த புக்கு படிங்க. அதே போல் உங்களுக்கெல்லாம் மனசில் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். அதெல்லாம் தயவுசெய்து நேரம் இல்லைன்ட்டு
இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுக்கி வேணா வைங்க, ஆனால் மறந்துடாதீங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆசை தீர அதெல்லாம் அனுபவிங்க. ஏன்னா பேங்க்குன்னு வேலை பார்த்த நிறைய பேர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், என் மரணம் என் நினைவுகளோடு தான் இருக்கணும், கனவுகளோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ஒத்துழைச்சதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்த உடனே வீட்டுக்கு வாடகைக்கு தான் வீடு பிடிச்சார். நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணுவோம். வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு பிரான்ச்சில் 4 பேர் கூப்பிட்டார். அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தோட இணைப்போடு இருக்கின்றவர். இன்றைக்கு அவர் டிவோ ப்ரமோஷனில் போனார். போயிட்டு வந்தோடனே எங்கள்கிட்ட சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி பதில் சொல்லணும், இந்த மாதிரி கேட்ட பதில் கிடைக்குமா, ஏன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும், கிடைக்காதா அப்படின்னு வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தோம். இங்கே இருந்த ஏஎன்ஜியாக ப்ரமோஷன் ஆகி போனார். இன்றைக்கு ஸ்கேல் 4 ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் திருவனந்தபுரத்தில் இருக்கின்றார். நமது இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து நேற்று கிளம்பி இன்று காலை வந்து நம்ம பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக பேச அழைக்கின்றேன். வாருங்கள், திரு ரவி ஸ்ரீனிவாசன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும், இங்கே இருக்கக்கூடிய ஹாஜா சார், குழந்தை சார் மற்றும் இதை ஆர்கனைஸ் பண்ண அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் காலத்தின் கட்டாயத்தை கருதி நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். காரைக்கால் இப்போ ஹாஜா சார் பேசும்போது முன்னாடி சொன்னாங்க, காரைக்காலுக்கு வரவங்க எல்லாரும் மொதல் வருஷம் ஏண்டா வந்தோம்னு நினைப்பாங்க வரும்போது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும், இங்கேயே இருக்கலாமான்னு தோணும். அதில் நானும் ஒரு ஆள், அந்த மாதிரி நினச்ச ஆள். எப்படின்னு கேட்டால், நான் வரதராஜன்பேட்டைங்கிற பிரான்ச்சில் வந்து ஒரு 7.5 வருஷம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது சார், நீங்கள் ப்ரொமோட் ஆகி போயிடுங்க, உங்களுக்கு அது ஒன்று தான் வழி அப்படின்னோடனே ஒரு நாள் என்ன பண்ணேன், ஸ்டாஃப் யூனியனில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சார், இந்த ட்ரிப்பு எனக்கு என் பிரான்ச்சில் எனக்கு ரிலீவர் வாங்கி கொடுத்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இந்த ஊர் கொடுங்க, மாயவரம் கொடுங்க அப்படின்னு கேட்டால், மாயவரம் தான் உனக்கு கிடையாது, என்னுடைய நேட்டிவ் மாயவரம், மாயவரம்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு ஊர் கொடுத்தா போவீங்களா அப்படின்னு. எதை கொடுத்தாலும் நான் போகிறேன், எனக்கு முதல்ல இந்த ஊர்லேருந்து போனால் போதும். உடனே என்ன பண்ணேன், காரைக்கால். எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் காரைக்கால் வந்து இறங்கின ஒன்று தான் தெரிஞ்சது, காரைக்கால் எவ்வளோ எனக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு. என்னெல்லாம் பண்ணிச்சு காரைக்கால். நம்பர் 1, என்னுடைய அந்த வரதராஜன்பேட்டைங்கிற ஊரில் இருக்கும்போது பக்கத்தில் ஆண்டிமடங்கிற ஊரில் வந்து நான் வசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஊரில் வந்து ஒரு பேசிக் எஜுகேஷன் கிடையாது. என்னுடைய முதல் பையனுக்கு ஏதாவது நல்ல ஸ்கூல் இருக்கிற மாதிரி ஊர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முதல்ல எனக்கு காரைக்கால் ஹெல்ப் பண்ணிச்சு. இங்கே இருக்கிற சென்ட் பால்ஸ் தான் என்னுடைய பையனை முதல்ல வந்து ஸ்கூலில் சேர்த்தேன். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டால், என்னுடைய 2வது மகன் பிறந்தான். அவன் இன்றைக்கி ஒரு சாதனை கொண்டுட்டேன். 3வது என்னென்னா, நான் இங்கேருந்து ப்ரொமோட் ஆனேன். ஒரு 10 வருஷம் கழித்து இந்த பிரான்ச்லேருந்து டிஓ ப்ரொமோட் ஆனதை ஒரு ஆளுங்கிற ஒரு பெருமை எனக்கு கிடைச்சிது. அது 3த்துக்கும் காரணம் வந்து இந்த காரைக்கால். அப்போ தான் காரைக்காலுடைய அருமை தெரிஞ்சது. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள், அங்கே பணி புரிந்தவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய இனிய நண்பர்கள். அவ்வளவு அருமையான அனுபவங்கள். இதில் முக்கியமான அனுபவம் ஒன்று என்னென்னா, நம்ம ஹாஜா சார் சார்ஜஸ் டிஏ பில்லு கொண்டு போய் வச்சா சீஃப் மேனேஜர் கூட சாங்ஷன் பண்ணிடுவார், இவர் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு கூறியை போட்டுருவார். அப்புறம் அவர்கிட்ட போய் கெஞ்சணும். அதில் என்ன தெரியுமா பண்ணுவார் அவர், நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, உன்னோட அலவன்ஸு குறைச்ச போட்டிருக்கப்பா, ஒரு நாள் கூட போடுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி தடைகள் தான் பண்ணுவார். இவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். எனக்கு முதல்ல கம்ப்யூட்டரை தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இவர் யாரையுமே விட மாட்டார், அவருடைய கம்ப்யூட்டரை தொடவே விட மாட்டார். ஒரு நாள் பார்த்தேன், மெதுவாக இந்த 2 விரலால் இப்படி 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 அடிச்சுட்டு இருப்பார். அதான் சரி, இந்த மாதிரி அடிச்சு எப்போ சார் முடிக்கிறீங்க, எங்கிட்ட விடுங்க, நான் வேகமாக அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு. நான் வந்து ஹை ஸ்பீடு உட்காந்து அடித்த உடனே அதுக்கப்புறம் அவருக்கு இம்ப்ரெஷன் வந்துடுது. சரி, அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு அவருடைய கம்ப்யூட்டர் தொட வச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல நான் கம்ப்யூட்டர் தொட வச்சது வந்து இந்த ஹாஜா சார். ஸோ என்னால் மறக்க முடியாது.
இன்றைக்கி கம்ப்யூட்டரில் எவ்வளவோ பண்ணுறோம், அது அத்தனைக்கும் பிள்ளையார் சுழி போட்டது என்னுடைய ஹாஜா சார். இது ஒரு பக்கம். அடுத்தது நம்மளுடைய குழந்தை மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுற ஆளை இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கல. நான் எங்கே போனாலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காரைக்காலுங்கிற கடையில் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு லீடர் இருந்தார் குழந்தைன்னு சொல்லிட்டு. அந்த லீடரை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஸோ இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நான் இருந்தது கேஷ் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் மேலே ஒரு வருத்தமும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இவர் மேலே ஒரு பெரிய வருத்தம் எனக்கு வாழ்க்கையில். என்ன வருத்தம் தெரியுமா? இவர் வந்து அன்றைக்கி ஸ்டாஃப் யூனியனில் வந்து பேசுவார். நாங்களாம் ரொம்ப அட்டாச்சு. ஸ்டாஃப் யூனியனாக உயிரை விட்டு ஆட்கள் அந்த காலத்தில், நானும் சேர்ந்து அவரும் சேர்ந்து மீட்டிங்கில் பேசுகிறார். கம்ப்யூட்டரைசேஷன் வரப்போகுது, இனி நம்ம எல்லாருக்கும் சௌகரியங்கள் நிறைய வரப்போகுது, ஒரு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட் வேறு கொடுக்குறாங்க. இப்போ கூட சொன்னார், இன்னொருத்தர் கூட சொன்னார். அதில் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், அது மட்டும் கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் வேலைலாம் குறைய போகுதுன்னார். இப்போ தான் நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம். அன்றைக்கி 2 மணிக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போக முடிஞ்சது. அவரு தப்பிச்சிட்டாரு, எங்களெல்லாம் மாட்டி விட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரே ஒரு வருத்தம் தான் இவர் மேலே, மற்றபடி இவர் மேலே ஒரு வருத்தம் கூட கிடையாது எனக்கு. அந்த மாதிரி எஸ்ஜிபி அவரை பற்றி சொல்லணும். எஸ்ஜிபி இருக்காரா? எங்கே போயிருக்காரு? கேஷ் டிபார்ட்மெண்ட்ல இவரும் ஒரு ஆள். ஆனால் என்னைக்கு வேலை பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவரை கேட்டால் அவர் வேலை பார்த்தேன்னு சொல்லுவாருங்க. நீங்கள் வேற வருவார். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, முன்ன இங்கே வாமா போமா வர, அந்த மாதிரி வந்து போயிட்டே இருப்பார். அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். அதுக்கப்புறம் ஒரு அனுபவம், நம்மளுடைய பன்னீர் அவர் பண்ண ரகலைக்கு அளவே கிடையாது. கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் பேமெண்ட்னா அவர் தான் உட்காரணும், வேறு யாரும் உட்காரக்கூடாது. என்னமோ அவர் எழுதி வச்ச மாதிரி சொல்லுவார், பத்திரத்தில் எழுதி வச்ச மாதிரி, இந்த கவுண்டர் நான் மட்டும் தான் உட்காரணும், வேறு யாரும் உட்காரணும். நான் டெப்டி ஹெட் கேஷியர். வேறு ஆளை ஒரு நாள் போட்டேன். ஐயாத்தக்கான்னு குடிக்கிறாரு. எப்படி என்ன விட்டு நீ வேறு ஆளை போட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் பேமெண்ட் கவுண்டர் அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணவே முடியாது. கவர்மெண்ட்டில் என்ன வேலை நடக்கணும், ஒரே ஒரு ஃபோனு. என் வண்டியை ஒரு தடவை வந்து சீஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரே ஒரு ஃபோனு. அவர் போலீஸ் உடனே சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை சீட்லாம் கொடுத்து உட்கார வச்சு கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் பண்ணி. கவர்மெண்ட் அப்புறம் போட்டாச்சு, விட மாட்டேன். ஆனால் அவர் வேலை பார்க்குற மாதிரி வேறு யாரும் வேலை பார்க்க முடியாது கேஷ் டிபார்ட்மெண்ட்டில். என்ன காரணம் அப்படின்னா, பன்னீர் உங்கள் பர்மிஷனோடு இதை சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவார்னா, 3 கோடி 4 கோடி அவருக்கு பேமெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துருவேன். கொடுத்த உடனே அதுக்குள்ளே மற்ற 7 கவுண்டர் இருக்கும். மொத்தம் 7 கவுண்டருக்கும் கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பேன். பண்ணி முடிச்சு திரும்பி பார்ப்பேன், இவர் கொடுத்த 3 கோடி கவுண்டரில் இருக்காது. இவர் வந்து கவர்மெண்ட் பேமெண்ட்டு. அந்த செக்கெல்லாம் பாஸ் ஆகி மேலே மாடியிலேருந்து கீழே வரத்துக்கே 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். 3-4 கோடியும் காண போயிருக்கும். நான் கேட்பேன் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாது, இது வரைக்கும் எல்லா ஸ்லிப்பும் இருக்குன்னு இவ்வளோ ஸ்லிப்பை வச்சுருப்பார். அந்த ஸ்லிப்பை பூரா கூட்டினா கரெக்டாக டேலியும். ஒரு நாள் ஒரு 1000 rupees இல்லை 10 rupees கூட வந்து டிஃபரன்ஸ் வந்தது. சச் எ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர் இன் கேஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐ அப்ரிஷியேட் ஹிம். இதையும் நான் வந்து என்னுடைய நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். பன்னீர்னு ஒருத்தர் கேஷில் வேலை பார்ப்பாரு, அவர் மாதிரி வேலை பார்த்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்னுடைய எஸ்கேபி. ரொம்ப அருமையான ஒரு நண்பர், ஒரு சிரிச்ச முகத்துக்குரிய ஒரு கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆள். அன்றைக்கி கேஷ் டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு டிபார்ட்மெண்ட். அது அவ்வளோ ஜாலியான டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவங்கள். காரைக்காலம் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்நாளில். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் அமைச்சு கொடுத்ததுக்கு இந்த என்டையர் குழுவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவித்து கொண்டு, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தாலும் நான் எங்கிருந்தாலும் இதுக்கு விட மாட்டேன். நான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன். See, Karaikal is to my, very close to my heart because of all you
ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓ அது இல்லை, எல்லாம் காலேஜ் ஆயிடுச்சு. நான் அவங்ககிட்ட ஆரமாக வேலை செஞ்சேன், அதனால அவங்க சொல்கிறாங்க. பத்மஜா வாசிங்க, அவங்ககிட்ட ஆரமாக வேலை செஞ்சேன். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் தயாளன். நான் இந்த பிரான்ச்சுக்கு நான் வந்தது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் டிகிரி படிக்கல. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என் கூட ஜாயின் பண்ணது வந்து மிஸ்டர் சண்முக சுந்தரம் இங்கே இருக்காரு. அப்புறம் பாஸ்கர் அங்கே இருக்கான். 3 பேர் ஜாயின் பண்ணோம் 81ல் 13/5. அவங்க வந்து 7th May 1981, நான் 13th May 1981 ஜாயின் பண்ணேன். ஏன்னா டிகிரி செகண்ட் இயர் படிப்புல எக்ஸாம் எழுதினேன். 5th செமஸ்டரில் இன்டர்வியூ, 6th செமஸ்டரில் அப்பாயின்மெண்ட். SSLC குவாலிஃபிகேஷன் தான், பிஎஸ்சி மேத்ஸ் பண்ணதால. அதனால என்ன பண்ணேன்னா 7ஆம் தேதி ட்ரைனிங், 8, 9, 11 டிகிரி எக்ஸாமினேஷன், 3 பேப்பர் தான். அதனால 7ஆம் தேதி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு 8, 9, 11 டிகிரி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு 12ஆம் தேதி போய் பாரிஸில் இதுக்கு வாங்கிட்டு ஆஃபீஸ் ஆர்டர் வாங்க போனால் 51 டேஸ் லிஸ்ட் போட்டுதாங்க. எனக்கா சிட்டியா, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். அப்போ எனக்கு மீசையெல்லாம் முளைக்கல, 19 வயசு, சின்ன பையனாக இருந்தேன். அப்போ பார்த்துட்டு என்ன சொன்னார், நீங்கள் என்ன வேணும்னு கேட்டார். பாண்டிச்சேரி கொடுங்களேன்னு. பாண்டிச்சேரியா, எல்லாரும் போட்டாச்சு. இப்போதான் பார்க்குறேன், ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம், அவங்க பாண்டிச்சேரிக்கெல்லாம் போட்டாங்க அவங்களெல்லாம். அப்புறம் மேலே என்ன செஞ்சாங்க, எனக்கு வந்து விழுப்புரம், எனக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 ஊர் தான், அதுக்கு மேலே விழுப்புரம் கொடுங்களேன். நான் உனக்காக ரீஜன் விட்டு ரீஜன் மாற்ற முடியாது, நீ வேணா காரைக்கால் போறியாண்ணா. எனக்கு வந்து பாண்டிச்சேரி, மாகே, யானம், காரைக்கால் படிச்சிருக்கோம்ல, பாண்டிச்சேரி அந்த 4 ஸ்டேட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ காரைக்கால்லாம் பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் காரைக்கால் கிடைச்சி 52 ஸ்டேட்டை கட் பண்ணி காரைக்கால் போட்டு 12ஆம் தேதி ஆஃபீஸ் ஆர்டர் வாங்கிட்டு, ஏன்னா அன்றைக்கே வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது, அதனால 13ஆம் தேதி போட்டு இங்கே வந்தேன். வரக்குள்ள அப்பாவை தான் நான் கூட கூப்பிட்டு வந்தேன். வந்துட்டு அந்தோனியார் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு எய்த்தாப்புல ஒரு ரூம் இருந்தது. அதில் தான் இந்த இவங்க எல்லாம் இருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், சங்கர், ராஜசேகர், ஒரு இவங்க கோபால், அவங்களாம் இருந்தாங்க. அதே தான் கரெக்ட். செவ்வாய்க்கிழமானா முன்னால பிச்சைக்கார உட்காந்துருப்போம், பின்னால நாங்கள் நிற்போம். அந்தோனியார் கோயில் அது வந்து ஆட்டோகிராஃப் மாதிரி, அது ஒரு தனி கதை. ஆக்சுவலாக அது இதுக்கு கரெக்டாக கிளம்பிட்டார் பவானிலாம். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டைம். அப்போ ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. அப்போ தான் வந்த புதுசு. இவங்க சொன்னாங்க இல்லையா யூனியன் அது இதுன்னு, சிஎல்ஆர் யூனியன் வந்த புதுசில் 1982 ஈரோடில் நடந்த கான்ஃபரன்ஸுக்கு நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவாக போய் அந்த மீட்டிங் ஈரோடில் அட்டன் பண்ண வேணாம், தனியாக நமக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அங்கேருந்து போய் ஸ்டாப் 82 பண்ணோம். வாட் எவர் இட் இஸ், அதில் பிஎஸ்சி மேத்ஸ் அப்புறம் முடித்தேன். சிவி நிறையா படிச்சுட்டு வந்தோன்னு வச்சுங்களேன். இதுதான் என்னுடைய. ஆனால் எனக்கு என்னன்னா, இது ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டீங்க வந்துன்னா, இது நம்மளுடைய ஃபங்க்ஷன். கை தட்டுங்க எல்லாரும், முக்கியமானது இது. நம்ம ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி வந்தேன் நான். ஏன்னா இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தொடக்கம் இல்லையா. படித்தது ஒரு காலமாக இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே ஸ்டேட் பேங்க் தான். இல்லைன்னா இந்த இடம் ஏது, நமக்கு இங்கே பென்ஷன் யார் கொடுக்குறா, யார் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, பொண்ணே கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா சார் பாதிக்குனால. அப்பெல்லாம் வந்து பேங்க்ல வேலை செஞ்சா பெருசு. இப்போ யாரும் பேங்கை கேட்கறதே கிடையாது. எந்த மேட்ரிமோனியல் போய் பாருங்க, எங்கேயுமே பேங்கரை பற்றி பேசுறதே கிடையாது. ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கணும், டெக்னாலஜி படிச்சிருக்கணும், ப்ரொஃபஷனல் பேங்கர்ஸே கிடையாது. இப்போ எல்லாம் ஐடி தான், பேங்கரே கிடையாது. பேங்க்கில் 1-2 ஜாயின் பண்ணால் கூட பொண்ணு தான் நிறைய கண்டிஷன் போடுது, பையன் போடுறதே கிடையாது. பொண்ணு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆனால் அப்பெல்லாம் வந்து பேங்க், அதுவும் ஸ்டேட் பேங்க்லன்னா அவ்வளோ மரியாதை, அவ்வளோ இது. எனக்கு பொண்ணு கொடுத்தது அப்படிதான். ஆனால் எனக்கு பொண்ணு கொடுத்தது யாருன்னா, பர்சனல் செக்ஷன்ல இருந்த சிஆர் மணிவண்ணன் சொல்லிட்டு, அவருக்கு நான் பார்த்தது ஒரே பொண்ணு தான். அதுக்கு மேலே பொண்ணு பார்க்கறதுலாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. பார்த்து ஒரே பொண்ணு, உடனே எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்றது எஸ் ஒரே நாளில் பார்த்து. அவங்க டேக்கன் 1 வீக் டைம், 1 வாரம் கழிச்சு தான் அவங்க எஸ் சொன்னாங்க. அது மாதிரி சோ மணி விஷயம். ஆனால் இங்கே காரைக்கால் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் ஜாயின் பண்ணோம் அழகாக. அந்த சமயத்தில் தான் வந்து சில அசம்பாவிதங்கள் நடந்தது, சில விஷயங்கள், அன்டுவர்டு இன்சிடென்ட்டு. ஸ்டாகரிங் டியூட்டியில் இருந்தேன். பிரான்ச்சில் இல்லாத தகராறு கிடையாது. பிரான்ச்சில் வந்து புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டேபிள்லேயே இருக்கும். இந்த ராஜாராமன் சொன்னாங்க இல்லையா, அக்கௌண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலேயே இருக்கும், புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வால்யூம் 1, 2, 3ன்னு வச்சிருப்பாங்க. அதை படிச்சுட்டு தான் வேலையே செய்வாங்க. அதை நூல் மாதிரி செய்ய மாட்டாங்க. பெய்டு வவுச்சர் வந்ததுன்னா அது டிரான்சிட் வவுச்சர் புக்கில் போட்டு தான் டே புக் ரைட்டருக்கு கொடுப்பாங்க. வேற எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதெல்லாம் அங்கே தான் நடந்தது. அதே மாதிரி போஸ்டிங் வருதுன்னா லெட்ஜர்லேயே வச்சு மூடிடுவாங்க, போஸ்ட் பண்ண மாட்டாங்க. பெய்டு வவுச்சர்ஸ் அது உள்ளே கிடக்கும், வெளியில வராது. கிழிச்சு போட்டதெல்லாம் இருக்கு. நான் தான் கிளீன் புக் ரைட்டர். அதுக்கெல்லாம் எரர் புக்கு போட்டு நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் உட்காந்து முடிச்சுட்டு போனோம். டெய்லி வந்து அப்துல் சமதன் அப்போ ஏஓஜி இருந்தார், நல்ல ஞாபகம் இருக்கும். இங்கே வந்து கண்டினியூஸாக ஒரு மாதம் இங்கே வந்து இருந்து அப்சர்வ் பண்ணார். அப்போல்லாம் வந்து நம்மளது வந்து காரைக்கால் வந்து சென்னை பிரான்ச், சென்னை பேரி ஹவுஸ் தான் நமக்கு ஜோனல் ஆஃபீஸ் கண்ட்ரோலிங். அப்போ வந்து அங்கேருந்து தான் வரும். வீக்லி அப்ஸ்ட்ராக்ட் தனியாக போட்டு அனுப்பிச்சி விட்டு பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
பேலன்ஸே ஆகாது. டே புக்கே எழுத மாட்டாங்க, வெறும் ஃபிகர்ஸ் மட்டும் எடுத்து கிளியர் பேலன்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ நாள் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்தது தெரியுமா காரைக்கால். இப்போ ஜானகிராமன் சார் வராது போயிட்டார், அவர் தெய்வம். உண்மையிலேயே அவருக்காக ஒரு கை தட்டலாம் எல்லாரும். என்னன்னு தெரியல, ஏன் வரலன்னு தெரியல. அவர் தான் யங்கஸ்ட் பர்சன். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா எழுதுவார், பக்கமா எழுதுவார். நானே நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவர் வீட்டில் நாள் போய் பார்க்கணும். அவர் வர நாகப்பட்டினம் போயிட்டு வருவோம் நிச்சயமா. இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அப்பா அவர் நடமாடும் தெய்வம் மாதிரி. அவ்வளோ அமைதி, அவ்வளோ பொறுமை, எல்லாத்தையும் கொண்டு போவார். டிவி மேனேஜர். நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினது வந்து மிஸ்டர் அந்தோணி சாமி சார்ங்கிறது. அப்புறம் வந்து 2வது எஸ் ராமச்சந்திரன் சார் இருந்தாங்க. அப்புறம் மகாதேவன் சார் இருந்தார். இது மாதிரி பிரச்சனை வந்து மகாதேவன் சார் வீட்டுக்கு போடுவார். வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் ஃபோன் பண்ணுவார், எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்பார். எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா தான் வருவார், எல்லாம் வரவே மாட்டார். அவ்வளோ நல்ல மனுஷன். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துருக்கு தெரியுமா. அது மாதிரிலாம் நீங்கள் உண்மையிலே அவ்வளோ போராட்டங்கள்லாம் தாண்டி வந்தது தான் எஸ்எஸ்ஆர் மேன். அவர் ஒரு ஜாலி மேன். அவர் வந்து டிஐஆருக்கெல்லாம் லோன்லாம் பேலன்ஸ் ஆகலைன்னா எங்களுக்குலாம் நாங்களாம் அப்போல்லாம் வந்து என்ன, ஆனால் ரொம்ப அருமையான பசங்கப்பா எங்ககிட்ட இருந்தது. டீ கூட காலைல குடிக்க மாட்டாங்கன்னா பார்த்துங்களேன். அது ஒரு இதுவே கிடையாது. டீ காஃபி குடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. வாரம் சனிக்க வேண்டாம் திருநள்ளாறு போவோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு சினிமாவுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம். இதான் எங்களுக்கு வேலையை, வேற ஒண்ணுமே கிடையாது. டிசிப்ளின் என்டர்டைன்மெண்டே கிடையாது. பாருங்க வருத்தப்பட்டு சொல்றேன். உண்மையிலேயே ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அருமையான பிள்ளைகள். அதான் சொல்ல வரேன். யாருமே எந்த வித கெட்ட பழக்கம் கிடையாது. டிடி ஆடுவோம், கேரம் போர்டு ஆடுவோம், ஷட்டில் கிடையாது. அப்பெல்லாம் டிடி தான், டேபிள் டென்னிஸ் தான். சில சமயத்தில் 904 ஆடுவாங்க ரூம்ல. சங்கர் வராது போயிட்டான். அது இருக்கும். சங்கர்லாம் வரல. சங்கர் நல்ல பாடகர் அப்ப இருந்தாரு. இப்போ என்ன கடவுள் ஏன் வரலன்னு தெரியல. ஆக்சுவலி ஐ தாட் யூ வில் பி கமிங். வண்டர்ஃபுல் பர்சன். நல்லா குளிக்கிறதா வாரத்தில் ஒரு நாள் வழிய, பாடுறது டெய்லி. இதெல்லாம் சீக்கிரட் வெளில சொல்லக்கூடாது. அதனால தான் ஒரு குரல் வளம் நல்லா வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் இருந்துட்டு அப்புறமேல் தான் இங்கேருந்து முடிச்சுட்டு வெளியில போகல தான் நமக்கு தெரியும். ஜெய் இது அப்பெல்லாம் சிஐவி பார்ட் 1 பார்ட் 2 தானே. இங்க இருக்கிறவங்க யாருமே சிஐவிலாம் சரியா படிக்கல. நிறைய பேர் விஜயரங்கெல்லாம் போயிட்டான். அவன் இங்கிலீஷ் தான் பேசிட்டே இருப்பான். நிறைய கடைசியா பார்த்தா சிஐபில இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டான். அதுல இங்கிலீஷே பேசுறது இல்லை. நிறைய தமாஷ் நடக்குவாங்க. இப்பதான் போல ஆனா அவங்க மிஸ்ஸஸ்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மேடம் இது மாதிரி தான் நடந்தது, சாப்பிடக்குள்ள அவங்ககிட்ட சொல்லி தான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள, நல்லதா 4 வார்த்தை சொல்லணும்ல, அதனால சொல்லி இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அது மாதிரி வச்சு அதெல்லாம் பவானி சங்கரை சொல்லி வச்சு அது மாதிரி ஒண்டர்ஃபுல் டைம் வி ஹேட். அதே மாதிரி முக்கியமா இதுல வந்து நினைவு கூறணும்னா, அப்போ வந்து ஹஜா சார் இவரு பாக்கெட்ல 4 கலர்ல பேனா வச்சிருப்பாரு. இவரு அநியாயத்துக்கு பண்ணுவார் பாஸ். நம்மள வெறுப்பேற்றுற மாதிரியே பண்ணுவாரு. வேகமா எழுத மாட்டாரு, மெட்டிகுலஸா இருக்கும். அவர் டிராயரை ஓபன் பண்ணாலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸ்ட்ரக்சர்டா வச்சிருப்பாரு. அதான் வைத்தியநாதன் சார் கிட்ட சொல்லக்குள்ள சொன்னேன். நேற்று கூட காரில் பொங்கல பேசிட்டு போனோம். அவ்வளவு அழகா ஆர்கனைஸ்டா பண்ணுவார். இப்போ இது மாதிரி இந்த ஆர்கனைஸ் இதெல்லாம் கத்துக்கிறதே இல்லை ஜனங்களுக்கு. நிறைய பேர் தெரியறது இல்லை. ஸ்ட்ரக்சரா எப்படி பண்ணணும், எது பண்ணணும், இதெல்லாம் இவர்கிட்ட கத்துக்கணும். மெட்டிகுலஸ். ஆர்டிசி எல்லாம் பேமெண்ட் வரும். அப்போ ஆர்டிசிலாம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பெல்லாம் ஆர்டிசி ருபி டிராவல் செக்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து போட்டு கிளீனா இது பண்ணி பேமெண்ட் பண்ணி அதை வந்து தனியாக அனுப்பணும். தனியாக போட்டு கவர் போட்டு தருவார். என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டெஸ்பாட்ச்ல இருந்து கிளிக் கேஷ் போனேன். கவுண்டரே போனது இல்லை. அது மாதிரிலாம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. தட் வாஸ் a wonderful time. அதுக்கு பிறகு என்னுடைய ஜேர்னி வந்து ஒரு 2 எங்க போனாலும் நான் வந்து என்னுடைய சர்வீஸ் வந்து மொத்தம் என்னுடைய இது வந்து 40 வருஷம் 80 நாள். நான் ஸ்டேட் பேங்க்ல, ஏன்னா எனக்கு வயசு 18 தான். 40 வருஷம் 80 நாள் என்னுடைய சர்வீஸ் பேங்க்ல ஒரு நாள் கூட சிக் லீவ் எடுத்ததே கிடையாது. ஒரு தடவை கை தட்டலாம். நீங்க சிக் லீவே எடுக்கல. நானு என்ன சீக்ரெட்னு அதையும் சொல்லிடுறேன். டெய்லி காலையில 2 முட்டை சாப்பிடணும். என்னது இருக்காரு. ஆக்சுவலா சிக் லீவ் 2 முட்டை காலையில சாப்பிடுங்க. இதுல இன்னமும் ஃபாலோ பண்ணுங்க. அதால வந்து வெள்ளையை சாப்பிட்றதா மஞ்சள் சாப்பிட்றதா முட்டையை தான் சாப்பிடணும். இதுல மஞ்சள் வெள்ளை இதெல்லாம் ரிசர்ச்சே பண்ணாதீங்க. டெய்லி சாப்பிடுங்க. இட் வில் பி குட் எனர்ஜி. அப்புறம் ஹாப்பியா இருக்கணும்னா கத்துக்கணும்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதுல வந்து வேற எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஒன்றும் இல்லை. நீங்க வந்து எது நல்லது நடக்குதோ, அம்மா ராணி ஒரு நிமிஷம் இங்க கேளுங்களேன், அப்புறமே நம்ம உட்காந்து பேசுவோம். பத்மஜா இது கேளு. ஆக்சுவலா என்னன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததோ அதை திருப்பி நினைச்சு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. புரியுதா? நம்ம என்ன நினைப்போம்னா தப்பா ஏதாவது எது கஷ்டம் கொடுத்ததோ அதையே திருப்பி ஐயோ திட்டினானே அவன் ஒருத்தர் தான் திட்டினான். நீங்க 365 நாள் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷம் எதெல்லாம் கொடுத்ததோ அதை ரீகால் பண்ணிட்டே இருங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதை நான் பிராக்டிஸ் பண்றேமா. அதுதான் தட்ஸ் a great. அது சொல்லுங்க. நீங்க நைட் இதுக்கு ஒரு தட்டலாம், நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்ல நீங்க என்னெல்லாம் பகல்ல நடந்ததோ நைட்ல ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க.
ரீகால் பண்ணிட்டு எங்கேயாவது யாருக்காவது மனசு கஷ்டப்பட்டு நடந்திருந்தீங்கன்னா, ஐயோ சாரி நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரியல் சாரி ஃபீல் பண்ணுங்க. மறுநாள் காலையில் அவங்கள பார்த்தீங்கன்னா, சாரிக்கண்ணா நான் இந்த மாதிரி தப்பா நான் தெரியாது எமோஷனில் பேசிட்டேன் வச்சுக்காதுன்னு சொல்லி தட்டி கொடுங்க. ஜென்ஸாக இருந்தால் தட்டி கொடுங்க, லேடிஸாக இருந்தால் எட்டே சொல்லுங்க. ஆனால் அவர் தான் சொன்னாரு, பிரச்சனை ஆகிடும். ஓகேவா? அது மாதிரி செய்யுங்க. இல்லைப்பா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசில் எதுவும் சேராது. நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். அவங்களும் வந்து உங்களுக்காக ஃபீல் பண்ணி அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கேரி ஓவர் பண்ணிக்காதீங்க, அதுதான் சொல்ல வரேன். இது மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக எப்பயுமே இருந்துட்டு இருக்கலாம். இது 2 விஷயங்கள். மூணாவது இந்த இது ரீகால் பண்ணுங்க. நைட்டு ஃபுல்லாக ரீகால் பண்ணிட்டு அதே மாதிரி ட்ரீம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாமே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நினைச்சிட்டு படுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நாள் ஆவீங்க, புரிஞ்சுக்கிங்க. நான் எது சொல்றேன்னா, என்னால் பேச முடியாது. ட்ரைனிங் சென்டர் போகல 83ல எஸ்னோ தான் பேசினேன். ட்ரைனிங் சென்டர்ல 83ல ஏன் என்னால் மட்டும் எஸ்னோ தான் சொல்றேன், ஏன் எல்லார்ட்டையும் பேசல நானா நைட்ல நினைச்சு 1994ல ஆனுவல் க்ளோசிங்க்கு பேங்க் மாஸ்டருக்கு த்ரோட் சர்க்கிள் கிளாஸ் எடுத்தேன். 83ல என்னால் பேச முடியலன்னு நினைச்சவன் 94ல கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 3த்துக்கு சேர்த்து ஆனுவல் க்ளோசிங் கிளாஸ் நான் தான் எடுத்தேன். 4 வருஷம் கண்டினியூஸாக எடுத்தேன். ஜி ரீட்டா தான் எனக்கு கோர்ஸ் கோஆர்டினேட்டர். ஜிஎம்ஆர் ரிட்டையர் எனக்கு தெரியுமா, அவங்க தான் கோர்ஸ் கோஆர்டினேட்டர். நான் வந்து எடுத்து கிளாஸ் எடுத்தேன். எப்படி முடியும்னா, உங்களால் முடியும் நீங்கள் நினைச்சு அது மாதிரி செஞ்சீங்கன்னா வரும். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா, நெகட்டிவாக பேசுறாங்கன்னா அவங்கள விட்டு டைவர்ட் ஆகிடுங்க, போயிடுங்க, விலகி போயிடுங்க. அவங்ககிட்ட போயிட்டு முட்டி மோதிட்டு நிற்க வேண்டாம். நல்ல பாசிட்டிவா இருக்கிறவங்க கூட பேசுங்க, நெகட்டிவா இருக்க கூட பேசாதீங்க. அவங்க கூட பழகி சாப்பிட கூட வேணான்றேன், அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. புரியுதா? நெகட்டிவா இருக்கிறவங்க கூட இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா குப்பை தானா உள்ள விடும். தேவையில்லாது. நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூட இருக்கணும் ஒழிய மனசுல கஷ்டப்படுறதுக்கு கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நல்லா வருவீங்க. புரியுதா? ஹாப்பியா இருப்பீங்க நீங்க எப்பயுமே. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கு பிறகுதான் என்னோட லைஃப்ல ஐ வாஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஃபார் 115 பிரான்ச்சஸ் பேங்க் மாஸ்டர் பண்ணேன். அதுக்கு பிறகு ஐ வாஸ் இன் இன்ஸ்பெக்ஷன் ஆல்சோ. இங்கே போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு 1 இன்ஸ்பெக்ஷன் போனேன். 95 பிரான்ச், 4-5 லாங்குவேஜ் தெரியும். தெலுங்கு பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், இது ஒரு இங்கிலீஷ், தமிழ் தெரியும், சொல்பமா வந்து கன்னடா, இது வந்து குறைச்சு மலையாளம் அறியும். 5 லாங்குவேஜ். வெளியில போகணும், ஜென்ஸா இருந்துக்கிட்டு முட்டை சுத்திட்டு வீட்டிலேயே சுத்தி இருக்காதீங்க. வெளியில போறதுக்கு போங்க. அது வந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்க. இவங்க வந்து எக்ஸ்பர்ட். இது மாதிரி நம்மள வந்தாலே வரவழைக்கும் தனிமை மாதிரி ஆர்ஜியா சார்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆனா இதுக்காக ஒரு 4 பேர் இருப்பாங்க சிட்டிக்கு. ஆனால் மீதி பேர் எங்கெல்லாம் வெளியில போறீங்களோ அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இதெல்லாம் போயிட்டு அப்புறமே சந்தோஷத்துல கண்ணீர் விழுது. வாழ்க தயாளன், அந்த வாழ்க்கை எங்க தயாளன். 21ஆந்தேதி ஏடிபியில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இங்கே தான் காரைக்கால் ஏடிபியில். நானும் மிஸ்டர் மணிவாசன் டிஜிஎம் 2 பேரும் ஒரே டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அவர் டிஜிஎம் ஆகி இப்போ ஜிஎம்ஐ ரிட்டையர் ஆகிட்டார். நான் ஸ்கேல் 2 ஆகி ரிட்டையர் ஆகிட்டேன். 84ல 89 வரைக்கும் ஏடிபியில் தான் இருந்தேன். அந்த பீரியட் வந்து நம்ம கோல்டன் பீரியட். அதாவது படிக்க போய் எது பிடிச்சி, ஏன்னா ஸ்கூலில் படிப்பு தான் பிடிக்கும், காலேஜ் பிடிக்காது. அதுமாதிரி வேலைக்கு சேர்ந்து ஃபஸ்ட்டு இருந்த பீரியட் தான் ரொம்ப பிடிச்சிது. காரைக்கால் ஏடிபியில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. அந்த பில்டிங்கே லெகசி பில்டிங். அது ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும், அருமையாக இருக்கும். நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு டிஎம் ரூம், மிஸ்டர் சுவாமிநாதன் ரூம். இந்த பக்கம் லெஃப்டில் சுப்பிரமணியன் சிஓ இருப்பார். அதுக்கடுத்து உள்ளே போனால் ராதாகிருஷ்ணன் கேஷியர். அது பக்கத்தில் ராஜகணபதி கேஷியர். அது பக்கத்தில் ரமேஷ், அவன் எஸ்பி அக்கௌண்ட் பார்த்துருந்தோம். அந்த பக்கம் கலையரசி மேடம். பின்னாடி வந்து இந்த பக்கம் விசு, நெக்ஸ்ட்டு பாசிங் ஆஃபீஸர். அதுக்கடுத்து ஹாஜா சார். அதுக்கு என்னென்ன போகிறேன் வைத்தி, மிஸ்டர் வைத்தி. நான் வந்து டெஸ்பாய் கிளார்க்கு, மணிவாசன் வந்து கேஷ் இருந்தார். அப்புறம் என்னை வந்து டைப்பிங் தெரியுதுனால சாமிநாதன் டைப்பிஸ்ட், நீ எஃப் டைப்பிஸ்ட்டு, நீ வந்து உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷினை தூக்கி உள்ளே போட்டார். அவருக்கு ரொம்ப எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், நான் அடிக்கிற லெட்டர்லாம் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஆமாம். அப்போ வந்து லோக்கல் செக்ரட்டரி வைத்தியநாதன் சார். அவர் என்ன சொன்னார், நீ பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியடு, அதனால் நீ 6 மாதம் எனக்கு சொல்கிறத கேட்டுக்கோ, முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி, நானும் ஒன்று இது பண்ணேன். அடுத்த மாதிரி ராஜ்தான் 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகக்கூடாது, நீ என்னையும் மணிவாசத்தையும் நீங்களாம் ப்ரொபேஷனாக இருக்கீங்க. 6 மாதம் நான் சொல்ல தான் கேட்கணும், ரிப்போர்ட் அனுப்பணும், 4 மாதம் ரிப்போர்ட் அனுப்பேன். அப்படியே எங்கள் 2 பேரும் மாட்டி வச்சுருவாரு. மணிவாசன் கேஷ் இருப்பா, அதிகமாக அவர் வந்து ஈடுபட மாட்டார், அவர் அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டார். என்ன பண்ணுறாரு, உள்ளே கூப்பிட்டு ஸ்கிப்ளிங் பேட்டாருன்ட்டு பழைய சாணி பேப்பர் மாதிரி இருக்கு,
அதை எடுத்து கொடுத்து டைப் படிப்பார். ரெமிங்டன் இது அது ஒரு 6 அடித்தா எஸ் வெளியே எஸ் அடித்தா 6 உள்ளே போயிடும். ஒன்று அழுத்தினா தான் ஒன்று வரும். அது பழைய பேப்பர் தான் கொடுப்பார். சாணி பேப்பராக கொடுப்பார். 1+1 கீச்சு கொடுப்பார். அதை அடிப்பேன். அவர் எழுதி எனக்கே புரியாது. அவரை கொஞ்சம் படிங்கன்னா இது புரியல இந்திரன் போய்ட்டு அட்வைஸ் தட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பார்த்துக்கலாம். அடித்து கொண்டாங்க பார்ப்போம். அடித்து கொடுத்தா திருப்பி அது பார்த்து அப்புறம் அவருக்கே கீழே போடலாம், இதை மேலே போடலாம். அவரே திருப்பி இன்னொரு அடி ஒரு லெட்டர் 4 தடவை அடிக்க சொல்லுவார். அப்புறம் 5ஆவது தான் அவருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஆமாம், அவர் பேர் எஸ் சந்தேக சாமினான்னு பேர். யாரையுமே நம்ப மாட்டார். என்னைக்கு உள்ளே போட்டுட்டாரு. யாரும் இது ரீஜனல் யாராவது வந்தால் வச்சுக்க ராஜேந்திரன் கொஞ்சம் வெளியே போயிடுங்க, அப்புறம் வாங்க கூப்பிட்றேன், முக்கியமான விஷயம் பேசுகிறாராம். நான் சரி வெளியே போகிறேன். என்ன டஸ்பேஜ் வரைக்கும் மத்தியானம் கொடுத்துருவாங்க. டஸ்பேஜ் வரைக்கும் மறுநாள் கொடுத்துருவாங்க. எல்லாம் 5 தடவை கரெக்ஷன் ஒரு பேப்பர் ஒரு லெட்டர் அடித்து அவ்வளோ குழம்பு போய் இருப்பார் மனுஷன். 6வது தான் லெட்டர் எடுத்து கொடுப்பார். 1+1 கரெக்டாக கிச்சு கொடுப்பார். காரணம் வச்சு கொடுப்பார். அதை அடித்து கொடுத்தா சாயங்காலம் மணி 5 ஆகிடும். அப்புறம் அதை டெஸ்பைட் பண்ண சொல்லுவார். உள்ளே போட்டு RM லெட்டர் RM போட்டு நம்பர் போட்டு அதுக்குள்ளே அது அப்போல்லாம் போஸ்டர் வச்சு தானே அனுப்பணும். சர்க்குலர் LFC can be avoided on any kind of leave. Any kind of leave. அவர் தான் படிக்க வச்சார். அப்போலேருந்து ஸ்டாஃப் சர்க்குலர் படிக்க ஆரம்பித்தார். பெர் சர்க்குலர் அடிக்க ஆரம்பித்தார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாஃப் மேட்டரில் எதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தவர் அவர் தான். தேங்க்யூ. மணிவாசகம் அவர் பேர் சந்தேக சாமிநாதன் பேர். நான் சந்தித்த மோசமான மேனேஜரில் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு மிரட்டினார். நீ இப்படிலாம் இருந்தால் நான் உனக்கு வந்து ஆவரேஜ் தான் போடுவேன், நீ ப்ரொமோஷன் போவேன். இன்றைக்கே முடிவு பண்ணிட்டு நான் ப்ரொமோஷன் போடுறேன். எனக்கு மட்டும் இல்லை, மணிவாசகத்தை தவிர அத்தனை பேருக்கு ஆவரேஜ் போட்டார். இன்றைக்கி என்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்குது. அப்படிப்பட்ட மேனேஜரையும் பார்த்துருக்கோம். நான் லெட்டர் அடித்து கொண்டு போய் விட்டா தலைகீழ கையெழுத்து போட்டிருந்த TR ராமசாமியும் பார்த்தோம். அது சந்தேக சாமினாலும் உண்மையாலும் நாங்கள் வந்து சர்க்குலர் படித்ததுக்கு அதுதான் காரணம். அவர் மெமோ கொடுப்பாரு, ஹோம்ஒர்க்கு மெமோ கொடுப்பாரு, நான் தான் டைப் பண்ணுவேன். அதுக்கு பதில் சேர்த்து நானே அடித்து கொடுத்துருவோம். ஹோம்ஒர்க்கை நேராக போய் மெமோ வாங்கிட்டு பதில் கையில் கொடுத்துருவோம். அப்படிலாம் நடந்தது. அதெல்லாம் ஒரு உலகம். இப்போ உள்ள மக்கள் இருக்க அதெல்லாம் பெரிய அதிசயமாக இருக்கும். இப்போ யாரும் வந்து கையை உயர்த்த வேண்டியதோ குரலை உயர்த்த வேண்டியதோ கிடையாது. குரலையே நடிச்சிட்டாங்க. ஓகே, கேரியா. தாங்கள் கொண்ட அந்த உறவு காரைக்கால் கிளை எப்படி அவர்களை வாழ்த்தி இன்றைய நிலைமை கொண்டு வந்திருக்கின்றது என்பதையெல்லாம் பேசினார்கள். அதனால் அந்த இதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. சற்று வித்தியாசமாக பேசுவோமே என்றான். நான் காரைக்கால் கிளையை மட்டும் நேசிக்கவில்லை, இந்த காரைக்கால் மண்ணையை நான் நேசிக்கின்றேன். ஏனென்றால் எங்கும் இந்த தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஊரில் பாண்டிச்சேரி காரைக்கால். இந்த காரைக்கால் என்ற உடனே நினைவுக்கு வருவது பாரதிதாசன் தான். வாழிய சந்துகள், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு, இதுதான் நம்முடைய கோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பாரதிதாசன் வந்து எழுதும் போது அவர் சமுதாய சிந்தனையில் இருந்தாலும், சமுதாய புரட்சி கவிஞர் என்று பெயர் இருந்தாலும், அதில் அந்த புரட்சியிலும் தமிழ் தான் விளையாடி கொண்டது. தமிழையும் பாரதிதாசனையும் பிரித்து பார்க்க முடியாது. நாம் இந்த மண்ணில் என்று பேசுவது எல்லோரும் நம்முடைய வங்கியை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நமக்கு துணை செய்தவர் எல்லாரையும் பற்றி நானும் சில பேரை சொல்லதான் இருக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மை வாழ வைக்கும் இந்த தமிழை பற்றி இந்த மண்ணில் ஒரு நிமிடமாக நான் பேசவில்லை என்றால் என்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை நான் வீணாக்கி விட்டதாக தான் நான் கருதுகிறேன். ஆகவே தமிழை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு பிறகு நான் தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில வேணும் இனியன என்பேன் எனினும் தோழா
தமிழை என்னுயிர் இருப்பேன் கண்டேன். இது சாதாரணமாக கற்று எழுதுறதுக்காகவோ தேர்வில் எழுதுவதற்காகவோ இது பாடத்தில் இருக்கான்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இதை எழுதுகின்ற கவிஞன் அவனுடைய காலத்தில் எவ்வளவு நேசித்திருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கைண்ட் ஆஃப் வேர்ட் எல்லாரும் இலக்கியம் எழுதியிருக்காங்க, எல்லாரும் செய்தி எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு பாரதியும் பாரதிதாசன் எழுதும்போது இந்த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சங்க தமிழுக்கு பிறகு சங்க தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அதை போல் எழுதி இவர்கள் இப்பேற்பட்ட தமிழை படித்ததனால் எனக்கும் அந்த ஒரு துளி உடம்பில் ஏறியதனால் எந்நேரம் தமிழை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஒரு துடிப்பு இருந்ததனால் நான் இந்த கூட்டத்திலே அந்த தமிழை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னை பற்றி நான் முன்கூட்டியே நான் அந்த காலையிலேயே அறிமுகப்படுத்தி கொண்டேன். அதையே தமிழ் வழியாக நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் பிறந்த ஊர் பொதிகை தென்றல் வீசும் மதுரை. நான் படித்த ஊர் அதே மதுரை. அந்த மதுரையின் சிறப்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். வாழை வடக்கீனும் வடமதுரை பட்டினமாம், சோலை கிழக்கீனும் துய்யவரா மேற்கு ஈனும், அரிதாள் அறுத்து வர மரிதாள் பயிராகும், மாடு கட்டி போரடித்தால் மாடாது செல்லல் என்று யானை கட்டி போரடித்த தென்மதுரை. அள்ளி அரசாணி மாலையில் இந்த பாட்டு வரும். வாழை வடக்கு கூட சொல்லலாம். வாழை வடக்கு பக்கம் தார் விட்டால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வாழை வடக்கீனும் சோலை கிழக்கு பக்கத்தில் பார்த்தா சோலைகள் மதுரையில், மேற்கு பக்கம் பார்த்தா ஒரு பலாச்சோலை பெரிய தோப்பு. அரிதாள் அறுத்து வர இப்போ சோழ நாடு சோறு உடைத்துன்னு நம்ம சோழ நாட்டு தஞ்சாவூர் தானே சொல்கிறோம். ஆனால் இலக்கிய பாட்டில் என்ன இருக்கு? அரிதாள் அறுத்து வர மறுதாள் பயிராகும். இந்த பக்கம் எல்லாரும் அறுவடை பண்ணிட்டு வரும்போதே மறுபக்கம் முளைச்சி வந்துருமா, அவ்வளோ வர முடியாது. அதனால்தான் மாடு கட்டி போரடித்தால் மாடாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று நான் பிறந்த ஊரை நான் பெருமையாக சொல்கிறேன். நான் வளர்ந்த ஊர், என் வாழ்க்கையை என்னை ஏடிப்படியில் ஏற்றிய ஊர், இன்றைய வரை எனக்கு வாழ்வாதாரம் தந்த ஊர் நாகை. அங்குதான் என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க் டைபிஸ்ட். அங்குதான் எனக்கு திருமணம் ஆகியது. அங்குதான் நான் 9 ஆண்டுகள் பணிபுரிந்து பிறகு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பாக்கு தேர்த்து விளையாடும் பாடலுக்கு நாக்கு தமிழ் மனத்தில் நன்னாகை அப்படின்னு கவிஞர்கள் எப்போ நல்லது தான் சொல்லணும். எப்போ பழைய காலத்து படத்தை தான் சுபம்னு போடுவான். இப்போ உள்ள படத்துலலாம் கடைசி அறிவாள் வெட்டு விடாவோட படம் முடிஞ்சு போயிடும். ரத்தமாக ஓடிட்டு இருக்கும், அதோட படம் முடிஞ்சு எல்லாரும் பேசிடுவாங்க. இப்போ உள்ள படம் அந்த காலத்து சுபம்னு போடுவாங்க. அது மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு வராருங்க நாகப்பட்டினத்தில் சத்திரங்கள் இருந்தன. நான் சூடாமணியாக இருந்தது. எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும். அந்த காலத்துலேயே அன்னதானங்கள்னு வச்சு பாரதியார் ஸ்ட்ரீட்டு, சர்ச் ஸ்ட்ரீட்டு, பீச்சு, கோயில் எல்லாம் சனீஸ்வரர் எல்லா கோயிலும் அந்த பழைய ஞாபகங்கள் வர்றது வந்து மிகவும் சந்தோஷமான விஷயம். காரைக்கால் கிளையில் ஏடிபியில் காரைக்காலுக்கு 4 பேர் நாங்கள் ஒன்றா ட்ரைனிங் அட்டன் பண்ணி போஸ்ட் பண்ணோம். ரகு, ரவி, ராஜேந்திரன், நான். ராஜேந்திரன் நானும் ஏடிபிக்கு போனோம். ரவியும் ரகுவும் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு போனாங்க. இந்த ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து எங்களுக்கு காரைக்கால் ஏடிபி. அந்த பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணுறேன். இந்த கலையரசி மேடத்திட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 50 லெக்சர் வந்து டிமாண்ட் ஆன் லெக்சர் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுங்க அப்படின்றாங்க. காம்பவுண்டாக இன்ட்ரெஸ்ட் ஆகல. அன்றைக்கி ரிசி ஸ்டூடெண்ட்டு எனக்கு. அப்போ கலையரசி மேடம் தான் சொல்லி கொடுத்து அந்த ப்ராடக்டெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி போடுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு கலையரசி மேடத்துக்கிட்ட தான் நான் வந்து இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு பேங்க்கில் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதே உங்கள்கிட்ட தான் மேடம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த லெட்ஜரை போட்டு முடிப்போம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் நம்ம வைத்தி அண்ட் ஹாஜா சார் அந்த பேங்கிங்கை பற்றி பேசிக் பேங்கிங் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது வந்து ஹாஜா சார்கிட்ட தான். அதோடு இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஆர்கனைஸ்டு ஒர்க்கிங் வந்து நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது நான் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதாவது இந்த மல்டிபிள் பென், கலர் பென்னை வச்சு ஹைலைட் பண்ணுறது. அப்புறம் வந்து அதோடு இல்லாமல் அவரோட இந்த ட்ரெஸ் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நீட், வெரி நீட் அண்ட் க்ளீன் அப்படி இருக்கும். அதோட இந்த இன்வால்மெண்ட் டு த ஒர்க், டு த கோர், அது வந்து ரிமார்க்கபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இனோவேஷன், அடாப்ஷன் டு த நியூ டெக்னாலஜி வந்து அந்த வயசில் ஆஜாட்ட தான் வந்து இந்த கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் அப்படின்னா நாங்கன்னா ஸ்லோவாக அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதோட இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆஜா சார் தான். அவருக்கு என்னோட
ஆழ்ந்த நன்றி. அப்புறம் வைத்தியநாதன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீட்டில் இருப்பார். இப்போ பேசுகிற மாதிரி அப்போனா ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப குவைட்டாக இருப்பார். ரொம்ப அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். அப்புறம் ராஜகணபதி அது மாதிரி ராஜேந்திரன் சொல்லியிருந்தார். அந்த சாமிநாதன் கிட்ட ஃபஸ்ட்டு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பீரியடில் அவரை வந்து உள்ளே உட்கார வச்சுருவார். என்ன பண்ணுவார்னா அந்த கோல்டு லோனை வந்து வெரிஃபிகேஷன், அவர் வந்து எல்லா கோல்டு லோன் பேக்கெட்டையும் எடுத்தாங்க. ஏன்னா ஏடிபியில் கோல்டு லோன் தான் மெயின். எல்லா கோல்டு லோன் பேக்கெட்டையும் எடுத்து ஒன்று ஒன்றா அதை வெரிஃபை பண்ணணும். நான் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை வந்து எடுத்து கொடுப்பேன், பேக்கெட்டை பிரித்து கொடுப்பேன். நாள் முழுக்க என்னடா பேங்கிங் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஆனோன்னா இதான பேங்க் என்ன திருப்பி ஒன்றும் கற்றுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு வாரம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா நம்ம ஒன்றுமே கற்றுக்காமல் பேங்கிங்கில் இந்த பேக்கெட்டை பிரித்து கொடுக்குறோம், அவர் வெயிட் போடுவார், திருப்பி உள்ளே வைக்கிறோம், இதுதான் வேலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிபியில் கற்றுக்கிட்ட மாதிரி ஒர்க்கு எங்கேயுமே கற்றுக்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா எல்லா சீட்டும் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, கிரெடிட்லேருந்து எல்லாமே பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த பிரான்ச்சில் கிடைச்சது. அது வந்து எனக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து விஸ்வநாதன் வந்தார் அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து கன்ஃபார்ம் ஆகி வந்தீங்களா ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆன் கன்ஃபர்மேஷன். அப்போ நாங்கள் தான் அந்த நானும் ரகு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் சொல்லுவார் அவர் வந்து எங்களுக்கு மேலே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எங்களை வந்து அப்போனா சர்க்குலர்னால் கிடைக்காது, பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா உள்ள பூட்டி வச்சுருப்பாங்க, இல்லை எங்கேயோ வச்சுருப்பாங்க, சர்க்குலர்னு கிடையாது. அவர் வந்து எங்களை வந்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாராங்க, அவர் வந்து எக்ஸ்பர்ட் இந்த சர்க்குலர். அவரை போய் 4 நாள் நாங்கள் வீட்டில் தங்கி எங்களை படிக்கிறதுக்கு வந்து நானும் ரகுவும் போய் திருவண்ணாமலையில் தங்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி அப்போனா ஈஸியாக இது மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவார். அவர் எங்கள் கூட பரீட்சை எழுதுறதுக்கு எங்கள் கூட மதுரைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் 2 சீட்டு தான் இருக்குன்னாலும் நீங்கள் 2 பேரும் வருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடியவர் வந்து விஸ்வநாதன். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் காரைக்காலில் இருந்த மாதிரி ஒரு லைஃப். நாங்கள் ராஜேந்திரனா ஒரு மேகசின் கிளப் ரன் பண்ணோம். கிருஷ்ணகுமாரை பற்றி இங்கே சொல்லணும். கிருஷ்ணகுமார் இங்கே இருக்காங்க. நாங்கள் வந்து அப்போ ஒரு கேமராவை வாங்கி நானும் புக்குன்னா நிறைய வாங்குவோம். நாங்கள் அப்போ வந்து ரீடர் பேஜஸில் புக்கெல்லாம் போடுவோம் 500 450 ரூபாய்க்கு. நாங்கள் அதெல்லாம் வாங்கி கேமராவை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்து தரங்கம்பாடியில் போய் ஃபோட்டோ எடுப்போம். அது ஒரு இனிமையான நாட்கள். அப்புறம் வந்து இங்கிலீஷ் மேகசின் கிளப் வந்து இன்னோவா மேகசின் கிளப்னு நாங்கள் ஆரம்பித்து எல்லா இந்தியா டுடேலேருந்து அப்போ வர மேகசின்ஸ் எல்லாம் இங்கே இப்போ கிடைக்கிற மாதிரி அப்போ கிடைக்காது. அதை வந்து எங்கெங்கேயோ வரவழைச்சு நாங்கள் சர்க்குலேட் பண்ணி ஒரு கிளப்பு நடத்திட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு இன்பமான நாட்கள். இதற்கு வந்து என்னோட இந்த இன்னொன்று வந்து சொல்லணும்னா, நான் வந்து ராஜேந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதாவது லைஃப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த யாராருக்குன்னா நம்மளுக்கு முடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதுனா உதவி பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக வந்து சேரும். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ யங்ஸ்டர்ஸ்னால் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு பொசிஷன் போகிறீங்க, உங்களுக்கு எப்போனா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதோ யாராருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. அதை ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணாதீங்க. யாருக்கு முடியுமோ உங்கள்கிட்ட உதவின்னு வந்தாங்கன்னா உங்களால் முடியும்னா நிச்சயமாக அதை செய்யுங்க. இது மேலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அமையும். இன்னொன்று வந்து கிராட்டிடியூட், நன்றியுடன் இருங்க. அது ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கோம்னா இந்த வங்கி நம்ம கூட எல்லாரோட உழைப்பு. நான் வந்து ஒரு பொசிஷன் வரோன்னா என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது. பேங்கிங்கிறது டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க், இந்த ஒர்க்கு இங்கே இன்றைக்கி நடந்திருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய டீம் வந்து ஒரு பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சில பேர் டைரெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த டீம் ஒர்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹெச்ஆர், அதாவது உங்களோட டீமை வந்து டெவலப் பண்ணுங்கள். அதாவது சக்ஸஸ் வந்து உங்கள் டீமை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் இஸ் அஷ்யூர்ட். That is my request to all of you. Thank you for all the organizers who made this function successful and giving me an opportunity. Thank you. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி காரைக்காலுக்கு வந்த பொழுது அப்போ திலகவதி மேடம் வந்து வரப்போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்போ அழகு இருந்தாங்க, சங்கீதா இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. இவங்க திலகவதி வந்த உடனே நான் சுமாராக இருந்த பூசினா மாதிரி இருந்த என்ன சாப்பாடு போட்டு 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 இப்படி ஆகிவிட்டாங்க. கவுண்டரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, டீ குடிக்கவா, வந்து டிஃபன் சாப்பிடவா, ஏன் இந்த அம்மாவே ரொம்ப ஒன்றும் சாப்பிடாம ஒல்லியாக இருக்குது, இந்த அம்மா வந்து கூப்பிட்டு எதையாவது அப்படி ஒரு கருணை. நான் சொல்கிறேன், ஒரு டிப்ரெஷனில் நான் வந்து பிரான்ச்சுக்கே வர முடியாதுங்கிற ஒரு சூழலில்
வீட்டுக்கு வந்து வாடி கிளம்புன்னு சொல்லி என்னை பிரான்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்த அந்த இது வந்து திலகவதிக்கு தான். அந்த நன்றி வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் எனக்கு கோதண்டபாணி சார் அவங்க சொல்லிலாம் நான் பேசலை, நானே தான் பேசுகிறேன். அதனால அப்படின்னு சொல்லி சரி, இந்த பிரான்ச்சில் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தோம் பொழுது என்னென்ன செஞ்சோம்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொலு வச்சோம். இந்த ஏரியாவுக்கே முதல்ல எல்லா பேங்க்லேயுமே இல்லாத வழக்கமாக முதல் கொலு வச்சது நாங்கள் தான். இன்ஃபேக்ட் வந்து ஸ்டேட் பேங்க் தான் மெயின் பிரான்ச்சு தான். இதுக்கு ஆக்சுவலாக மெயின் பிரான்ச்சுன்னு இல்லை. நாங்கள் போய் ரீஜனல் ஆஃபீஸில் காரைக்கால் மெயின் பிரான்ச்சுனா காரைக்கால் ஏது மெயின் பிரான்ச்சு, வெறும் காரைக்கால் பிரான்ச் தான் இருக்கும்பாங்க. அது வந்து எங்கள் இதில் தான் ஃபஸ்ட்டு கொலு வச்சது நாங்கள் தான். அடுத்தது கிரிப்பு வச்சது நாங்கள் தான். அதே மாதிரி அங்கே ரம்ஜான் போது எல்லாருக்கும் கஞ்சி கொடுத்தது வந்து நாங்கள் தான். அதனால் எல்லா எதான் இஃப்தார் விருந்து நான் குடிக்க மாட்டேன்ல, அதனால எனக்கு தெரியாது. நான் சரி அது எல்லாமே இது மட்டுமா செஞ்சோம். வந்து விஷ்ணு சார் வந்து கல்யாணம் ஆகி வந்தார். அப்போ இங்கே ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் பிரான்ச் எல்லாருமா சேர்ந்து ஒரு கல்யாணமே பண்ணி வச்சோம். இல்லையா ரவி? அதான் சொல்லிட்டேன். குழந்தராஜ் ட்ரிப்பு வச்சாருன்னு அதுக்கு முன்னாடியே நாங்களாம் ட்ரிப்பு போய் வாங்கிட்டு வந்தோம்ல. எல்லா விசேஷங்களையும் பண்ணது இங்கே நாங்கள் பண்ணோம். பேங்க் டே செலிப்ரேஷன் உண்டு. வேற என்ன செலிப்ரேஷன்? விமன்ஸ் டே செலிப்ரேஷன் உண்டு. அப்புறம் வேற என்னென்ன செலிப்ரேஷன் நெக்ஸ்ட்? அது விடுங்க, டீ வாங்கி தரது வந்து இந்த பிரான்ச்சோட சூப்பரான ஒரு வழக்கம். எதுக்கெல்லாம் டீ வாங்கி தரணும்? லேட்டா வந்தா டீ வாங்கி தரணும், சீக்கிரமா வந்துட்டா டீ வாங்கி தரணும். ஏன்னா அப்போ ஆக்டிங் கிடைக்கும். அடுத்தது வந்து சிஐபி பாஸ் பண்ணால் டீ வாங்கி கொடுப்பாங்க. சிஐபி ஃபெயில் ஆனாலும் டீ வாங்கி கொடுப்பாங்க. சாட்சி ராணி மேடம். ஸோ வந்து ஃபெயில் ஆனாலும் சரி. அடுத்தது வந்து பேலன்ஸ் ஆனால் டீ வாங்கி தருவோம், பேலன்ஸ் ஆகலைனாலும் டீ வாங்கி தருவோம். இந்த எய்த்தாப்பில் இந்த மாஸ்டருக்கு வந்து அவர் வாழ்க்கையை வசந்ததுக்கே காரணம் நாங்கள் டீ குடிச்சு பூரியான் டீ. அது இப்ராஹிம் சார் வந்து ஒரு பேப்பரில் எப்படி குடிச்சிட்டு பூரியான் டீ அவர்கிட்டேருந்து அந்த ஸ்டைலில் கற்றுக்கணும். ஒரு பூரியான், ஒரு கடி, ஒரு குடி. எங்கள்கிட்ட ஒரு அதேதான், ஒரு கடி ஒரு குடி தான் அவங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. யார் என்ன இந்த கடிக்குடியா? இந்த டீ வாங்கினது இதெல்லாமே சொன்னோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளுக்கு இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, ஸ்டேட் பேங்க் தானே கிளியரிங் ஹவுஸாக இருந்துச்சு. அதில் வந்து எல்லா பேங்க்ல இருக்கிறவங்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ சந்தோஷமான வாய்ப்பு. எப்படி தினம் ஒரு 12 மணிக்கு அந்த சீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஆசையாக நம்மளுக்கு இருக்குது. எல்லா பிரான்ச்சஸையும் பார்த்துட்டு கிளியரிங் பேலன்ஸ் ஆகணும். திருப்பி அதில் வந்து டீ யார் பேலன்ஸ் நம்ம டீ குடித்தது பத்தாதுன்னு ஊரில் இருக்கிற பேங்க்காரெல்லாம் வந்து நமக்கு டீ வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டீ வாங்கி குடிச்சு பூரியான் தின்னு. நான் எப்போ காரைக்கால் வந்தாலும் பூரியான் டீ குடிக்காமல் போகவே மாட்டேன். அது வந்து நம்ம ஞாபகத்தில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக பதிஞ்சு போயிருக்கு. இத்தனை ஆமாம் அப்படி. இப்போ வந்து நான் எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். மேகலா மேடம் வந்து ஹாஜா சார் வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து திலகவதி மேடம் எங்கே இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. நான் எஸ்கேபி சொல்கிறாரு, எஸ்கேபிலாம் ஒரு சகோதரர் மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு மட்டும் கிடையாது, அத்தனை பேருக்கும். ஒரு எஸ்கேபி அப்படின்னு சொன்னால் அவரே சொல்லுவார், எங்கள் அக்கா தான் எஸ்கேபின்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் எல்லாருமே எஸ்கேபின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இது. மத்தியானம் 2 மணி ஆச்சுன்னா கிளாஸ் நடத்துவோம், இங்கிலீஷ் கிளாஸு. இவருக்கு மரிசெல்வத்துக்கு வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து எல்லா கிளாஸஸும் எல்லாம் எடுத்து எல்லாரும் ப்ரமோஷனில் போயிருக்காங்க. ஒருத்தரோட உயர்வு தான் இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நினச்சது வந்து இந்த பிரான்ச்சு தான். ஸோ ஏதாவது சந்தோஷத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா, நான் வந்து ஸ்டேட் பேங்க் காரைக்காலில் வேலை பார்த்த அந்த சந்தோஷங்களை தான் நான் அதிகமாக மனசில் வச்சுருக்கேன். யாரோ காலம்பரை சொன்னார், சார் தான்
ஜிகே சார் தான் சொன்னார், ஆசைகளோடு இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நினைவுகளோடு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் காரைக்காலோடைய நினைவுகள், அதுவும் முக்கியமாக காரைக்கால் ஸ்டேட் பேங்க் இந்த பிரான்ச்சோட நினைவுகள் தான் ரொம்ப ரொம்ப நம்ம மனசில் இருக்கும். காரைக்கால் இதில் கோட்டுச்சேரியில் நான் வேலை பார்த்துருக்கேன். கோட்டுச்சேரி எங்கள் ஊராக இருந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா, அங்கே வர மக்கள்லாம் எங்கே லோனுக்கு பணம் கட்டலைன்னா எங்கள் அப்பாட்ட போயிடுவாங்க, என்ன உங்கள் பொண்ணு வந்து லோனுக்கு பணம் கட்ட சொல்லுதுன்னு. ஸோ தட் வாஸ் நாட் லைக் எ பிரான்ச். அது என்னவோ எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் போயிட்டு வந்திருந்தேன். பிரான்ச் அப்படிங்கிறது வந்து காரைக்கால் பிரான்ச்சு தான். இந்த இனிய நினைவுகள் எல்லாத்தையும் எல்லாருமா தான் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம எல்லாரும் இதை நம்ம மனசில் சுமந்துக்கிட்டு போகிறோம். அந்த வாய்ப்பை கொடுத்த மாருதி நாகராஜ் சார், எனக்கு அவரை பார்த்தா அவ்வளோ பயம். அவர் வந்து தப்பு தப்பு தப்பும்பாரு. ஐயோ தப்புங்கிறாரே, கரெக்டாக பண்ணுமே. அவருக்காகவே நம்ம வந்து 4 தடவை வந்து ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அவர் மாதிரி மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ண யாராலுமே முடியாது. அதே மாதிரி பாலு சாரும், கவர்மெண்ட் பாலு சாரு, எல்லாருமே எஸ்ஜிபி சாரு, நாங்கள் அப்படியே கவுண்டரை விட்டுட்டு போயிடுவோம். ஸோ இயல்பி நாங்கள் வரும்போது அழகாக பேலன்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரு காசு வந்து நம்ம கையை விட்டு போகாதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். 12 பேர், இந்த 12 பேர் யூ ஹவ் டேக்கன் ஹிமாலயன் வரேன் 13 நான் மணி 3 அதில் ஒழிச்சு அதனால தான் இருங்க நான். ஸோ 13 பேருக்கும் பயங்கர ஹிமாலய. இதில் நடுவில் நான் எல்லாரையும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டேன். நிச்சயமாக அவங்க எல்லாரையும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அவங்க அத்தனை பேரும் இருந்தால் இதே மகிழ்ச்சியோடு நம்ம வந்து இந்த நாளை கொண்டாடுவோம். காத்தமுத்து சாரை விட்டுட்டேன். அவரையும் இந்த இடத்துல நான் சொன்ன அத்தனை பேரோடையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவங்க இங்கே சந்தோஷமாக இங்கே எங்கேயோ இருந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹிப்பி பூரே காரைக்கால் பிரான்ச் வாழ்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அதனால இந்த தேங்க்ஸ் டு ஆல். ஓகேயா, அடுத்தது ஒரே ஒரு மேட்ரு, மெயின் பிரான்ச்சை பற்றி விட்டுட்டாங்க, அது மறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது கண்டினியூ ஆகுதான்னு தெரியல எனக்கு. பர்த்டே ஆஃப் த ஸ்டாஃப் நாங்கள் கொண்டாடுவோம். இப்போ அது கண்டினியூ ஆகுதான்னு தெரியல. நண்பர்களே, இது வந்து இந்நாள் அந்நாள் 2 நாளோட மீட்டிங் தான் இது. இந்நாள் ஆளுங்களோட ஒரு பார்ட்டிசிபேஷன் அதிகம் இல்லை, அடுத்தடுத்த முறையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதுலேருந்து ஒரு 2-3 ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1985 I was promoted as trainee officer. First confirmation branch ADB. இதுவும் மனசுலயே இருக்கு. 2 பிரான்ச்சும் மனசுலயே இருக்கும். நேற்றுக்கு வந்து ஊருக்கு வந்தபோது மணிவாசன் சொன்ன மாதிரி we walked about 9 kilometers, went around Karaikal, every street up to the door near the beach. Then we took an auto, came back. So we went around each place and remembered all. So Karaikal is in our mind always. When the Karaikal சேர்ந்த போது I was also here. The period I had here was lively. It was lively also. நிறைய இருந்தது, டீம் எல்லாமே இருந்ததுனால சொல்றதுனால இப்போ வந்து எல்லா டீமும் இருக்காங்க. இப்போ பார்க்குறோம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வந்து we enjoyed every inch of it. அது தவிர இப்போ ஜிகே கூட சனி பயிற்சி அந்த மார்க்கபந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்தாருன்னு சொல்லிட்டு க்ளோஸ்ட் சர்க்கியூட் டிவி நீர்மோர் கொடுக்கறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருநள்ளார் கோயிலுக்கு, தென் மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வச்சு ஐ கேம்ப், அந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிரான்ச்லேயும் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும். நிறைய வந்து பேசுகிறதே நிறைய ஆக்டிவிட்டியாக இருக்கும் நல்ல பிரான்ச்சில். ஆஃபீஸில் வந்து we had lot of enjoyment, நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். we thoroughly every inch of it we remember. அதே மாதிரி அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அது வந்து பண்ணணுமா, the best host விஜயகுமார் அண்ட் விஜயலட்சுமி இருக்காங்களா, விஜயகுமார் அண்ட் விஜயலட்சுமி பெஸ்ட் ஹோஸ்ட். we had out of office hours entertainment at their place, many of their occasions. அவங்க வந்து போனாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க
ஈவினிங் அவங்க குக்கு சமையல் எல்லாமே அருமையாக இருக்கும், எல்லாமே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நிறைய அக்கேஷனில் போயிடுவோம் அந்த மாதிரி. இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் அது தெரியல. தென் 2 years I was here. மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த சாமிநாதன் மேனேஜர், ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் 1 week தான் இருந்தார். அதுக்குள்ள அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எனக்கு தெரிய சான்ஸ் இல்லை. H. விஸ்வநாதன் was the next manager. Then after 1.5-2 years they transferred me to Karaikal branch. காரைக்காலும் பெரிய ரெண்டு பிரான்ச்லையும் ஒர்க் பண்ணுது. அந்த பீரியட் வந்து லைவ்லியாக இருந்தது. தென் ஃப்ரம் ஹியர் ஐ வென்ட் டு சிஎன்சி டிபார்ட்மெண்ட். தயாளன் வாஸ் வித் மீ. சிஎன்சி டிபார்ட்மெண்ட், பேக் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரைசேஷன். அதுக்கப்புறம் தென் ஐ மூவ் டு கமர்ஷியல் பிரான்ச், பேங்க் மாஸ்டர் இம்ப்ளிமெண்டேஷன். தென் 1999 ஐ மூவ் டு டேக்ஸ் சென்ட்ரல் மும்பையில் இருந்தது. அதுக்கப்புறம் 2002 ஐ வென்ட் டு கோர் பேங்கிங் டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து கோர் பேங்கிங்கில் பண்ணது. தட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டிராஃப்ட் ரெகன்சிலியேஷன் டிபார்ட்மெண்ட், ஏஜென்சி கிளியரிங் டிபார்ட்மெண்ட், பிரான்ச் கிளியரிங் டிபார்ட்மெண்ட் ஒழிச்சது என்னோட கான்ட்ரிபியூஷன். தென் பிகாஸ் ஆஃப் மை கம்ப்யூட்டரைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், in 2005 I left State Bank of India, joined IT company, spent about 12 years in those companies. Then I did freelancing. Now I am relaxing in Chennai because I still remember Karaikal in my thing, and we meet people, some of the people in Chennai, Karaikal people in Chennai, we meet regularly. Bhaskar, Ravi, GK, Kalayarasi, சுப்பிரமணியம், அது மாதிரி ஒரு மணிவாசகம், ரவி, நாங்கள் எல்லாம் ரெகுலராக மீட் பண்ணோம். மணிவாசகம், ரவி அண்ட் வி ஆர் ஸ்டேயிங் க்ளோஸ் பை. ஸோ எங்களோட நினைவுகள் எப்போதுமே இருக்கும் காரைக்கால் கூட. அதனால பேசிகிட்டே இருப்போம், மீட் பண்ணி. யூ குட் ஹவ் சீன் சம் ஃபோட்டோஸ் போஸ்டட் பை அஸ். We are posting now. Vaidya also has joined last time. So whoever comes, the Bhaskar will not leave. Somebody comes to Karaikal, immediately will die. விசு வந்திருக்காங்க, யாரு பாரு, வரல வச்சு தெரியாது நமக்கு. அது மாதிரி வீடியோ கால், ஸ்ட்ரெயிட் வீடியோ கால். அதே மாதிரி. So we enjoyed, I enjoyed my work here in Karaikal. ஒர்க் மாத்திரம் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க், ஆஃபீஸ் லைஃப், அவுட் ஆஃப் ஆஃபீஸ் லைஃப். ஏன்னா பேங்குக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட்ல நான் வீட்டில் தங்கியிருந்தேன். தண்ணி குடிக்கணுமானாலும் வீட்டுக்கு போய் தான் தண்ணி குடிப்பேன். அதுக்கு வந்து வேற அதுக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். பொன்னுசாமி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாமே இருக்கு, எல்லாமே வாஸ் குட். ஸோ என்ஜாய்ட். அண்ட் லைக் மணிவாசன் செட், வி ஸ்பெண்ட் டைம் ஆன் எஜுகேட்டிங் பீப்புள். என்னெல்லாம் இருக்க முடியுமோ எல்லா ஆக்டிவிட்டிலையும் டிஃப்ரெண்டாக இருந்தேன். I was president of Karaikal JCs. So குழந்தை, பட்டாபிராமன், மாருதி, நாகராஜன், ரவி, மணிவாசகம், they were all part of my team. ஸோ அது மூலமாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம், சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அது ஐ டுக் ஓவர் ஃப்ரம் தம்பிராஜ் அட்வொகேட். அவர் பிரசிடென்ட் இருந்தார் ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் நான் இருந்தேன். தேர்ட் இயர் அப்புறமா பாஸ் ஆன் டு மிஸ்டர் வீரப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது அவுட் சைடாக. நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த மீட்டிங்க்கு நான் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணது தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆல் தோஸ் ஹூ மெட் மீ, ஹூம் ஐ மெட். எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். வி ஸ்பெண்ட் அ குட் டைம். வி கேம் எஸ்டர்டே. We wanted to stay full day, even if it is extended, so that I planned for leaving tomorrow only. Thank you all. பத்மஜா கிளியரிங் ஹவுஸை பற்றி சொன்னாங்க. I was given gold. So Global Organization for Leadership Development is nothing other than the Indian JCs. So I started talking about Indian JCs for 1 minute.